स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमते रामानुजाय नमः। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய நியமனம் அடியாக ஸ்தோத்திர தாரா என்கிற தொடரிலே ஸ்தோத்திர ரத்னம் 37வது ஸ்லோகம் தொடங்கி 41வது ஸ்லோகம் வரை இந்த 5 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தின் மூலமாக ஆழ்வார்கள் தங்களுடைய அருளி செயல்களிலே அருளி செய்த விஷயங்களில் முக்கியமானவற்றை எடுத்துக்கொண்டு அவைகளை ஸ்லோக ரூபமாக அருளி செய்கிறார் என்று பார்க்கிறோம். பிற்காலத்திலே ஆச்சாரியர்கள் எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரம் அருளி செய்வது என்பது அதற்கெல்லாம் முன்னோடியாக ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் சதுஷ்லோகி என இந்த 2 ஸ்தோத்திர கிரந்தங்களை எம்பெருமான் விஷயமாகவும் பிராட்டி விஷயமாகவும் அருளி செய்துள்ளார். அதிலே எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திர ரத்னம் எம்பெருமான் விஷயம் என்னும் சொல்லலாம், அல்லது நால்வர் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக எவ்வளவோ உபகாரங்களை செய்கிறார்கள் அவர்களை பற்றினது என நாயனார் ஆச்சான் பிள்ளை தம்முடைய சதுஷ்லோகி வியாக்கியானத்திலே அருளி செய்கிறார் அவதாரிகையில். அதாவது இந்த ஜீவாத்மாக்களுக்கு பேருபகாரம் செய்பவர்கள் 4. பிராட்டி உபகாரம் செய்கிறாள், எம்பெருமான் உபகாரம் செய்கிறான், அதே போல ஆச்சாரியன் உபகாரம் செய்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உபகாரம் செய்கிறார்கள் என தெரிவித்து இந்த 4 யார் மிகவும் அதிகமாக உபகாரம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் அது பிராட்டி தான். ஏனென்றால் பிராட்டியினுடைய புருஷகாரம் மூலமாக எம்பெருமானை பெறுகிறோம். எம்பெருமான் நமக்கு ஆச்சாரியனை காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரியன் நம்மை பரமத்துக்கு அழைத்து சென்று அடியார்களோடு சேர்த்து வைக்கிறார். ஆக பிராட்டி மூலமாக எம்பெருமானை பெறுகிறோம், எம்பெருமான் மூலமாக ஆச்சாரியனை பெறுகிறோம், ஆச்சாரியன் மூலமாக அடியார்களுடைய குழாங்களை அடைந்து அனுபவிக்கிறோம் என்று இது ஒரு பிரகாரம். ஆக இதற்கெல்லாம் மூலம் என்ன என்னால் பிராட்டியினுடைய புருஷகாரம், பிராட்டியினுடைய கிருபை, அதன் காரணமாகத்தான் இவை எல்லாம் நிகழ்கின்றன என்று தெரிவித்து அப்பேற்பட்ட பிராட்டியை குறித்து சதுஷ்லோகி விரிவாக அருளி செய்கிறார். சங்கிரகமாக பிராட்டியை பற்றி ஏற்கனவே ஸ்தோத்திர ரத்னத்திலே அருளி செய்திருக்கிறார். அதை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். 2 ஸ்லோகங்கள் பிராட்டியை பற்றி அருளி செய்திருக்கிறார். ஆனாலும் நன்றாக விரிவாக அருளி செய்ய வேணும் என்று கருதி சதுஷ்லோகியிலே விரிவாக பிராட்டியினுடைய பெருமைகளை அருளி செய்கிறார். ஆக இந்த 4 பற்றியுமே ஸ்தோத்திர ரத்னத்திலே விஷயங்கள் உள்ளன. எம்பெருமானை பற்றி விரிவாக அனுபவிக்கிறார். ஆரம்பத்திலே பல ஸ்லோகங்களாலே
நாதமுனிகள் என்ன, பராசர முனிவர் என்ன, நம்மாழ்வார் என்ன என ஆச்சாரியர்களை அனுபவித்திருக்கிறார். இப்பொழுது இன்றைய தினம் நாம் 2 ஸ்லோகங்கள் அனுபவிக்கப் போகிறோம். 37, 38. இதிலே பிராட்டியை பற்றி நன்கு அனுபவித்திருக்கிறார். அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களை பற்றியும் அருளி செய்கிறார். இப்படி நால்வரை பற்றியும் அருளி செய்தாலும் பிராட்டியினுடைய பண்ண உபகாரங்களை இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக அருளி செய்கிறார். இது என்ன பிரகரணம் என்று பார்த்தால், இந்த எம்பெருமானை சரணம் புகுகிறார் ஆள வந்தார். சரணம் புகுந்து அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்து அந்த குணங்களடியாக பிரீத்திகாரித கைங்கரியம், இந்த குணங்கள் தூண்ட பிரீத்தி ஏற்பட்டு அதனாலே அந்த அனுபவஜனித பிரீத்திகாரித கைங்கரியம் என்று சொல்லுவார்கள். அந்த அனுபவத்தாலே பிரீத்தி ஏற்பட்டு அதனாலே உந்தி கைங்கரியம் செய்ய வேணும் என்று ஆசைப்படுகிறார். அது எந்த எம்பெருமானுக்கு அப்படின்னா, எம்பெருமான் குணங்களோடு கூடியிருக்கிறான், ஆபரணங்களோடு கூடியிருக்கிறான், அவயவ அழகோடு இருக்கக்கூடியவன், ஆபரண சேர்த்தி அழகு, அதே போல ஆயுதங்களுடைய சேர்த்தி அழகு, பெரிய பிராட்டியாரோடு சேர்த்தி அழகு, பிறகு விஸ்வக்ஷேனர் முதலான நித்தியர்கள் முக்தர்கள் இவர்களோடு எம்பெருமான் பரமதத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்து எப்பொழுது உகப்பிக்கப் போகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இது 32வது ஸ்லோகம் தொடங்கி 46வது ஸ்லோகம் வரை இந்த விஷயங்கள் வருகின்றன. தொடர்ச்சியாக ஒரே வாக்கியமாக கொண்டு அனுபவிக்க வேணும். அதிலே 36வது ஸ்லோகத்திலே ஆபரணங்களுடைய அழகு, ஆயுதங்களுடைய அழகு எல்லாம் அனுபவித்தார். அடுத்து 37வது ஸ்லோகம் தொடங்கி 37, 38 இது 2 ஸ்லோகங்களாலே பிராட்டியினுடைய சேர்த்தி அழகு, எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான், பேர்பட்ட அந்த சேர்த்தி அழகை அனுபவிக்கிறார். இந்த கிரந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதை கொண்டு சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணுகிறேன். 37வது ஸ்லோகம் அதனுடைய அவதாரிகையிலே மேலில் ஸ்லோகத்வயத்தாலே பிராட்டியோட்டை சேர்த்தியை அனுபவிக்கிறார் என பிராட்டியோடு எம்பெருமான் சேர்ந்திருக்கிறான். அந்த சேர்த்தி அழகை இந்த 2 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். இதில் முதல் ஸ்லோகத்தாலே பிராட்டியினுடைய மேன்மையையும் இவள் பக்கல் ஈஸ்வரனுக்கு உண்டான வியாமோகத்தையும் அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தால் 37வது ஸ்லோகத்திலே 2 விஷயங்கள். ஒன்று, பிராட்டியினுடைய மேன்மை, அவள் எவ்வளவு பெருமையை உடையவள் என அவளுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. அதே போல எம்பெருமானுக்கு இவள் மேலே எவ்வளவு வியாமோகம், அன்பு, காதல் இருக்கிறது என்னும் இந்த ஸ்லோகத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம், ஸ்லோகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஸ்லோகத்து சகர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூஹு ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தம் அம்போதிரமந்தியபந்திச்ச. ஆச்சரியமான ஸ்லோகம். 4 விஷயங்கள். சகர்த்தயஸ்யாக பவனம் புஜாந்தரம் என எம்பெருமானுடைய புஜாந்தரம், புஜாந்தரம்னா 2 புஜங்களுக்குள்ளே இடையே இருக்கக்கூடிய பிரதேசம், அதாவது திருமார்பு, தேவரீருடைய திருமார்பு. தவ புஜாந்தரம் யஸ்யாக பவனம் சகர்த்தா, எந்த பிராட்டிக்கு இருப்பிடமாக செய்தருளினாயோ என எம்பெருமான் தன்னுடைய திருமார்பை பிராட்டிக்கு அந்தப்புறமாக வாசஸ்தானமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என. இதன் மூலமாக தெரிகிறது எம்பெருமானுக்கு எவ்வளவு வியாமோகம் இருக்கிறது என்னும் பார்க்கலாம். அல்லது அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனியிலேயே பிராட்டி இருக்கிறாள்னா பிராட்டியுடைய ஏத்தம் எப்படி என்று பார்க்கலாம். 2 விஷயங்கள் அவதாரிகையிலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டியருளினார். பிராட்டியுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. அதே போல எம்பெருமானுக்கு பிராட்டி பக்கம் உள்ள வியாமோகம், அன்பு காட்டப்படுகிறது என்று அருளி செய்தார். அதன்படி நாம் பார்க்கலாம். தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூஹு. அடுத்து, எந்த பிராட்டியின் பிறந்த வீடான திருப்பார்கடல், தவ பிரியந்தாம உனக்கு இனிய இருப்பிடம் ஆயித்தோ, பிராட்டி திருப்பார்கடலிலிருந்து தோன்றினாள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருப்பார்கடலை எம்பெருமான் தனக்கு மிகவும் பிடித்த இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஆசை பிராட்டி மேலே இருந்தால் அவளுடைய பிறந்தகத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பான், அதை இனியதாக கொண்டிருப்பான்.
என்று பார்க்கலாம். அடுத்து ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் என இது பிராட்டியுடைய மேன்மை தெரிவிக்கப்படுகிறது. ஜெகத் சமஸ்தம், சமஸ்தம் ஜெகத்து என இந்த உலகெல்லாம் யதபாங்க சம்ஸ்ரயம் எவனுடைய மந்த கட்டாட்சத்தை பற்றி இருக்கிறதோ, இந்த உலகமெல்லாம் பிராட்டியுடைய கட்டாட்சத்தையே பற்றி இருக்கிறது. இது பிராட்டியுடைய மேன்மை. அடுத்து யதர்த்தம் அம்போதி அபந்தி அபந்தி ச. யதர்த்தம் எவளுக்காக, அம்போதி என கடலானது, அமந்தி என கடையப்பட்டதோ, அபந்தி என அணை கட்டப்பட்டதோ. பிராட்டிக்காக எம்பெருமான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறான். அதிலே கடலை கடைந்திருக்கிறான். பிராட்டியை பெற வேணும் என்பதற்காக கடலை கடைந்தான். அதே போல பிராட்டியை பெற வேணும் என்பதற்காக பெருமாளாக அவதரித்த பொழுது ஸ்ரீராமாவதாரத்திலே பிராட்டியை பெற வேணும் என்பதற்காக கடலிலே அணை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி பிராட்டியை பெறுவதற்காக எம்பெருமான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். இது பிராட்டி மக்கள் எம்பெருமானுக்கு உண்டான வியாமோகத்தை காட்டுகிறது. வியாக்கியானத்தை பார்க்கலாம். தவ புஜாந்தரம் யஸ்யாஹா பவனம் சகர்த்தா. எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா சர்வ யஜ்ஞமயம் பப்புஹு என்று விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். இது என்ன பிரகரணம் என்னால், பிராட்டியை இந்திரன் ஸ்துதிக்கிறான். துர்வாசனுடைய சாபத்தாலே இந்திரன் எல்லா செல்வங்களையும் இழந்தான். அந்த இழந்த செல்வங்களை பிராட்டியுடைய கட்டாட்சத்தாலே அமிர்த மதனத்தின் பொழுது பிராட்டி ஆவிர்பவித்தாள். அவருடைய கட்டாட்சத்தாலே இந்திரன் இழந்த செல்வத்தை பெற்றான். பொழுது இந்திரன் பிராட்டியை ஸ்துதிக்கிறான். அதிலே வரக்கூடிய ஸ்லோகம் இது, விஷ்ணுபுராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். காத்வன்யாத்வா மிருதே தேவி சர்வயஜ்ஞமயம் பபு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதா என. ஹே தேவி, கதாபிருதா என கதை தரித்தவனான எம்பெருமான், தேவதேவஸ்யா என தேவதேவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமேனி யோகிகளால் சிந்திக்கப்படுவதான திருமேனி, நினைக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய திருமேனி, யோகி சிந்தியம். அதே போல சர்வ யஜ்ஞமயம் என்ன, சர்வ யஜ்ஞமயமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வப்பு திருமேனி, அதிலே காத்வன்யாத்வாம் ருதே என தேவரீரை தவிர வேற யாரால எழுந்தருள் இருக்க முடியும்? எவளால இருக்க முடியும்? பிராட்டியை தவிர எம்பெருமானுடைய திருமேனியில் யாரால இருக்க முடியும் என்று இந்த ஸ்லோகம். ஆக பிராட்டி பேர்பட்ட எம்பெருமான் தேவதேவனாக இருக்கக்கூடியவன், கதாபிருதனாக இருக்கக்கூடியவன். அவனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா சர்வ யஜ்ஞமயமாக இருக்கு. அப்படிப்பட்ட திருமேனியிலே பிராட்டி எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிறாள் என்று இது பிராட்டிக்கு உண்டான ஒரு ஏத்தம். நமக்கு தோன்றலாம், இல்லையே தேவதைகளுக்கும் எம்பெருமான் திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கிறானே, வளத்தனன் திரிபுரமெரித்தவன் என்னும் ஏராளும் இறையோனும் என இந்த பாசுரங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. ருத்ரன் இருக்கிறான் எம்பெருமான் திருமேனியிலே, வலது பக்கத்திலே இருக்கிறான். முந்தி தாமரையிலே பிரம்மா இருக்கிறார். ஏன்னா இப்படி தேவதைகளுக்கெல்லாம் உடம்பு கொடுத்திருக்கிறான் என்னால் அது ஏதோ ஒரு ஆபத்து காலத்திலே எம்பெருமான் சில காலம் சிறிது நேரம் இருக்கும்படியாக செய்திருக்கிறானே தவிர எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருமேனியிலே அவர்கள் இருப்பதில்லை. ஆனால் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் யாருன்னா பிராட்டி மட்டும்தான் என்று காட்டப்படுகிறது. ஆக சர்வயஜ்ஞமயம் வபுகு, அப்படிப்பட்ட தேவருடைய திருமேனி, எம்பெருமானுடைய திருமேனி மார்பை பிராட்டிக்கு கோயில் கட்டணமாய் பண்ணி அருளித்து கோவில் கட்டணமாக எம்பெருமான் செய்தருளி இருக்கிறான் என இது ஒரு ஏத்தம். இதே கோவில் கட்டணம்னு சொன்னா போருமா? கிரகத்துல என்னென்ன இருக்க வேணுமோ அதெல்லாம் எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கிறதா என பார்க்க வேணும். இதையே பட்டர் நன்கு விவரித்து அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீரங்க ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகத்திலே. மலயஜ சசிலிப்தம் மாலதீ தாமதல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துபஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷ விஷாணோல்லேக சித்திரஞ்ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்கசர்வம் சகோரஹா என்று ஆச்சரியமான ஸ்லோகம். ஒரு விளையாடக்கூடிய இடம் என்னால் அந்தப்புறம், பிராட்டிக்கு அந்தப்புறமாகத்தானே திருமார்பை எம்பெருமான் செய்தருளியிருக்கிறான். இப்போ அந்தப்புறத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும்? ஏன்னா நல்ல வாசனை பூச்சுக்கள் எல்லாம் இருக்கும். அதே போல நல்ல பூக்களாலான மெத்தையானது இருக்கும். அங்கே விளக்கானது இருக்கும். தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும்.
அதே போல சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு கிரகத்தில் இருக்கும், அந்தப்புறத்திலே. இதெல்லாம் எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கிறதா என்னால் இருக்கிறது என பட்டர் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். மலையஜ சசிலிப்தம் என பெருமானுடைய திருமார்பு அங்கே சந்தனம், பச்சை கற்பூரம் முதலானவை பூசப்பெற்றுள்ளன. அதனாலே வாசன திரவியங்கள் நிரம்பி இருக்கின்றன. மலையஜ சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் என, தல்பம் என்னால் படுக்கை, மாலதி தாமதல்பம் என மாலதி புஷ்பம், முல்லை புஷ்பங்களாலே எம்பெருமானுடைய திருமார்பு அலங்கிருத்தமாக இருக்கிறது. வனமாலை முதலான மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிறான் திருமார்பிலே. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் என எம்மாழ்வாரும் அருளி செய்கிறார். ஆக அதுவே பிராட்டிக்கு மெத்தையாக இருக்கிறதாம். மாலதி தாமதல்பம் சுமணிசர விதானம் என அங்கே தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் கிரகத்திலே, அந்தப்புறத்திலே. அதை போல இங்கே எம்பெருமாடு திருமேனியிலே பல ஹாரங்கள், ரத்ன ஹாரங்கள் என்ன, முத்து ஹாரங்கள் என்ன, இந்த ஹாரங்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் தோரணங்களாக இருக்கின்றன பிராட்டிக்கு. சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். ஒரே அந்தப்புறம்னா படுக்கை அறை என்னால் அங்கே விளக்கு இருக்க வேணும். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியா தூபம் கமழ துயரனமேல் கண் வளரும் என திருப்பாவையிலே பார்க்கிறோம். அதே போல குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என படுக்கை அறையிலே விளக்கானது இருக்க வேணும். இங்கே எம்பெருமானுடைய திருமார்பிலே விளக்கு இருக்கிறதா என்னால் இருக்கிறது. எது? கௌஸ்துபம் என்கிற மணி ரத்னம் இருக்கிறதே, அதுதான் விளக்கு. குருமா மணிப்பூன் குழாவித் திகழும் என பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். திருமார்பு குருமாமணிப்பூன் குழாவித் திகழும் திருமார்பு என. அப்படிப்பட்ட அந்த கௌஸ்துபமே ஒரு விளக்காக இருக்கிறது. கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். சரி, அந்தப்புறத்திலே சித்திரங்கள், படங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும். எம்பெருமானுடைய திருமார்பிலே சித்திரங்கள் உண்டா என்னால் இருக்கிறது. எம்பெருமான் நப்பினை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்காக 7 ரிஷபங்களை அடக்கினான் என சரித்திரம் பார்க்கிறோம். அதிலே அந்த எருதுகளோடு எம்பெருமான் பொருதானே, பொருதும் பொழுது மார்பிலே அந்த எருதுகளுடைய கொம்புகள்லாம் பட்டு ரேக்கைகள், அடையாளங்கள் தெரிகின்றனவாம். அது அங்கே படம் வரைந்தார் போல, சித்திரம் வரைந்தார் போல இருக்கிறது என பட்டருடைய ஆச்சரியமான ஸ்லோகம். ஆக அந்த இல்லத்திற்கு லக்ஷ்மி லலித கிரகம் என பெயரிடுகிறார் பட்டர். ஆக தன்னுடைய திருமார்பையே பிராட்டிக்கு கோயில் கட்டணமாக அதாவது அந்தப்புறமாக எம்பெருமான் ஆக்கி வைத்திருக்கிறான். இது பிராட்டியுடைய மேன்மையை காட்டக்கூடியதாக இருக்கு. சர்வ யஜ்யமயம் பபுகு என்று சொல்லப்படுகிற அந்த திருமேனியை இடம் கொடுத்திருக்கிறான் நித்தியமாக என்ன. அடுத்த விஷயம் யஸ்யாஹா என இங்க பிரசித்தியை காட்டுகிறதாம். யஸ்யாகனா எவ்வளவு பிரமாணங்கள் இதை தெரிவிக்கின்றனா? இதை 1-2 பிரமாணங்களா? எவ்வளவோ பிரமாணங்களாலே விஷயமானது காட்டப்படுகிறது. பிரமாணங்களை எல்லாம் அடுக்குகிறார். சர்வ யஜ்யமயம் பபுகு அத்தியாஸ்தேன்னு பார்த்தோம். அடுத்து பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்ன, எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பை அடைந்தாள் என ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஸ்லோகம். அதாவது திருப்பார்கடலிலிருந்து பிராட்டி ஆவிர்பவித்தாள். உடனே எல்லா மாலைகள் முதலானவை நன்றாக அலங்காரத்தோடு இருக்கிறார். அந்த பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பை அணைந்தாள் என இந்த பிரமாணமானது தெரிவிக்கிறது. திவ்யமால்யாம் பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என திவ்யமான மாலைகள், அதாவது அப்ராகிருதமான மாலைகளை அணிந்திருக்கிறாள். வஸ்திரத்தையும் தரித்திருக்கிறாள். ஸ்நானம் செய்தவளாக இருக்கிறாள். பூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்டவளான ஸ்ரீதேவி எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஹரியினுடைய திருமார்பை அடைந்தாள் என்று இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. அடுத்து பல பல பாசுரங்கள். நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை என திருப்பல்லாண்டிலே, வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை என பிராட்டி உரைகிறாள் என்று சொல்லவில்லை, வாழ்கிறாள் என்று அருளி செய்கிறார் பெரியாழ்வார். ஏன்னா வெறுணை இருக்கிறதுங்கிறதே வாழ்ச்சியாம். எம்பெருமானுடைய திருமார்பிலை இருப்பதே அவளுக்கு வாழ்ச்சியாக இருக்கிறது. இருத்தல் தனி, அதற்கப்புறம் வாழ்தல் தனி என்று இல்லை. அங்கே இருப்பதே வாழ்ச்சி என்று வாழ்கின்ற மங்கை என அருளி செய்திருக்கிறார். அடுத்து திருவாய்மொழியிலே
திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார். எம்பெருமான் மார்பு திருமார்பு இருக்கே, அது ஏற்கனவே நன்றாக விளங்குகிறது, பிரகாசிக்கிறது. அதிலே பிராட்டி வேறு எழுந்தருள் இருக்கிறார். அதனால் நல்ல பிரகாசத்தோடு இருக்கிறதாம். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமால் என பெருமாள் நன்றாக பிராட்டியோடு சேர்ந்திருப்பதனாலே நன்றாக விளங்குகிறான் என ஆழ்வார் அருளி செய்கிறார். அடுத்து என் திருமகள் சேர் மார்பன், இது திருவரங்க பதிகம். நம்மாழ்வார் அருளி செய்கிறார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்று அருளி செய்கிறார். என் திருமகள் சேர் மார்பன், என் திரு என்று அன்வைக்க வேணும் என ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். என்னுடைய எம்பெருமான் என்று சொல்லவில்லை, என்னுடைய பிராட்டி சேரும்படியான மார்பை உடையவன் என்று அருளி செய்கிறார் இங்கே நம்மாழ்வார். என் திருமகள் சேர் மார்பன் என அப்படிப்பட்ட பிராட்டி, அவள் ஆசைப்படும்படியான திருமார்பு என்ன. மையகண்ணாள் அலர்மேல் உறைவாள் உரைமார்பினன் என நம்மாழ்வாருடைய பாசுரம். அலர்மேல் மங்கை உரைமார்பா என திருவேங்கடவுடையானை சரணம் புகுகிறார் நம்மாழ்வார். இது துவயத்தினுடைய பூர்வகண்டம், பூர்வகண்டத்தினுடைய அர்த்தம். முதல் பாதி இருக்கிறது துவய மந்திரம், அதிலே அருளி செய்கிறார் இங்கே ஆழ்வார். அலர்மேல் மங்கை உரைமார்பா, அலர்மேல் மங்கை புஷ்பத்திலே தோன்றியவளான பிராட்டி, அவளுக்கு அந்த புஷ்பமானது நெருஞ்சி முள் போல குத்துகிறதாம். ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய மலர், தாமரை மலர், அதுவே பிராட்டிக்கு முள் போல, நெருஞ்சி முள் போல இருக்கிறது என்னால் பிராட்டி எவ்வளவு மென்மையானவள் என்று தெரிகிறது. புஷ்பத்தின் பரிமளமே வடிவெடுத்தார் போல இருக்கக்கூடியவள் பிராட்டி. அவள் அதை காட்டிலும் சிறந்த இடம் வேணும்னு பார்த்தாலாம். எபெருமானுடைய திருமார்பு கிடைத்ததாம். திருமார்பில் ஏறி அமர்ந்தவள் இறையும் அகல இல்லேன், இதை விட்டு நான் போக மாட்டேன் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்காளாம். எம்பெருமானுடைய திருமார்பிலே, திருவேங்கடையானுடைய திருமார்பிலே அலர்மேல் மங்கை இருக்கிறாள் எப்பொழுதும். அவளுடைய வாய் துடித்துக் கொண்டே இருக்கிறதாம். என்ன துடித்துக் கொண்டிருக்கிறதுனா, இறையும் அகல இல்லேன், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம். அலர்மேல் மங்கை உரைமார்பா என்ன. அடுத்து மாறுபத்து மாலை. எம்பெருமானுடைய திருமார்பிற்கு அலங்காரமாக பிராட்டி இருக்கிறாள். அதனால மாலை போல அலங்காரமாக பிராட்டி எழுந்துள்ள இருக்கிறாள். செய்யாள் திருமார்பினில் சேர் திருமால் என இப்படி பல பல பாசுரங்களை உதாகரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்த விஷயம் தவப்பிரியந்தாம எதீய ஜென்மபூஹு என யாவளொருத்தி அவதரித்த திருப்பார்கடல். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவனுக்கு அப்படிப்பட்ட தேவருக்கு இனிதவரும் இடமாயிற்று. பெயர்பட்ட மேன்மை புரிந்தியவன் அவன் பிராட்டி அவதரித்த அந்த ஸ்தலத்திலே ஈடுபட்டு கொண்டு அங்கேயே எழுந்தருள் இருக்கிறான். என்னால் பிராட்டி மக்கள் எம்பெருமானுக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேணும் என்று தெரிகிறது. இங்கே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து பிரமாணங்களை எடுத்தாள்கிறார். ஸ்ரீஹி பூர்வம் உததேஹே என் பிருகோக்யாத்யாம் சமுத்பன்னா ஸ்ரீஹி பூர்வம் உததேஹே புனः தேவதானவ யத்னேன பிரசூதாமிருத அமிர்தமந்தனே என. நடி பிருகு கியாதி என இவர்களுக்கு பிராட்டி உண்டானாள். மறுபடியும் அமிர்தமதன காலத்திலே தேவாசுரர்களுடைய யத்தனத்தினால் கடலிலிருந்து உண்டானாள் என இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. எப்படி எம்பெருமானுக்கு பல அவதாரங்கள் உண்டோ, அதபோல பிராட்டியும் பலபடியாக எம்பெருமானோடு சேர்ந்து அவதரிக்கிறாள் என காட்டக்கூடிய பிரகரணம். பெருமாளாக எம்பெருமான் அவதரித்த பொழுது சீதா பிராட்டியும் அவதரித்தாள். எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த பொழுது ருக்மிணியாக அவதரித்தாள் என பார்க்கிறோம். அதப்போல இங்கே அமிர்தமதன காலத்திலே எம்பெருமான் எவ்வளவோ ரூபங்களை கொண்டான். அப்பொழுது பிராட்டியும் ஆவிர்பவித்தாள் என தெரிகிறது. அடுத்து ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். நேதானியும் தொதிர்த்தே சீதே ஸ்வர்கோபி மமரோச்சதே என்று இது பெருமாள் அருளி செய்கிறார். அதாவது கைகேயி 2 வரங்கள் வாங்குகிறாள் சக்கரவர்த்தியின் இடத்திலே, தசரதன் இடத்திலே. ஒன்று, பெருமாள் 14 வருடங்கள் காட்டுக்கு எழுந்துள்ள வேணும் என்னும், பரதாழ்வான் முடிசூட வேணும் என்று இப்படி வரங்களை வாங்கினாள். அப்பொழுது பெருமாள் கிளம்ப தயாராகிறார். அப்பொழுது பிராட்டி இடத்திலே பலவாறாக நீ காட்டுக்கு வர வேணாம் என்று தெரிவிக்க, பிராட்டியும் நிர்பந்தித்து கூட வருவேன் என்று சொன்னாள். அப்பொழுது பெருமாள் தன்னுடைய திருவுள்ள கருத்தை தெரிவிக்கிறார். தேவி, எனக்கும் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. நீ இல்லாமல்
ஸ்வர்க்கமும் எனக்கு ருச்சிக்காதுன்னு தெரிவிக்கிறார். நேதானியும் தொழுத்து சீதே ஸ்வர்கோபி மமரோச்சத்தை, எனக்கு இனிதாக ஸ்வர்க்கம் கூட இருக்காது உன்னை பிரிந்தால் என்ன. ஆக எம்பெருமானுக்கு பிராட்டியை விட்டு பிரிந்திருக்க முடியாது. அவள் அவதரித்த திருப்பார்கடலிலே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கிறான் என்று கிடைக்கிறது. அடுத்த விஷயம் ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம். ஜகத்து முழுதும் பிராட்டியுடைய மந்தமான கட்டாட்சம் அதை பற்றி இருக்கிறது. பிராட்டி எப்படிப்பட்டவள்? அசேஷானா ஜெகதா என்ன, இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஈசானையாக தலைவியாக இருக்கக்கூடியவள், நியமிப்பவளாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்னும். அதே போல தொம்மாதா சர்வலோகானாம், இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. அதனால அவருடைய கடைக்கண் பார்வையை இந்த உபய விபூதியும் பற்றி இருக்கிறது என்கிறபடியே இவ் உபய விபூதியும் யாவலொருத்தியுடைய மந்த கடாட்சத்தை பற்றி உண்டாயிருக்கிறது செய்கிறார். மேலும் இதை ஸ்ரீ குண ரத்ன கோஷத்திலே பட்டர் நன்கு விவரித்து காட்டி அருளியிருக்கிறார். எம்பெருமான் பிராட்டியுடைய கடாட்சத்தை பற்றி இருக்கிறானாம். எம்பெருமான் யத்ரூபங்கா பிரமாணம் என்ன, பிரம்மா உலகத்தை படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறான்னா, வேதம் தான் அவனுக்கு பிரமாணம். வேதத்தை இழந்தால் பிரம்மாவாலே படைக்க முடியாது. மது கைட்டவர்கள் என்கிறவர்கள் எல்லாம் வேதத்தை பறித்து கொண்டு சென்றார்கள். அதனாலே பிரம்மா வேதத்தை தனமிழந்தேன் கண்ணிழந்தேன் என்று வந்து நின்றான் எம்பெருமானிடத்தில். அவனால் படைக்க முடியாது. அதை போல எம்பெருமான் எதை பிரமாணமாக கொண்டு படைக்கிறான் என்னால் பிராட்டியுடைய திருக்கண் நோக்கம். யத் ப்ரூபங்கா பிரமாணம் என பிராட்டியுடைய புருவ நெருப்புகள் அதை பார்த்து பார்த்து படைக்கிறானாம். அது இல்லைனா எம்பெருமானால படைக்க முடியாதுன்னு. படைக்க முடியாதானா அவனுக்கு ஞானம் எல்லாம் உண்டு, சக்தியெல்லாம் உண்டு. இருந்தாலும் இருவராக சேர்ந்து விளையாடுவது தானே ஜெகத் சிருஷ்டியே. சிருஷ்டி என்பது விளையாட்டுத்தான். அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே என எம்பெருமானுக்கு அதெல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கிறது. அது தனியாக விளையாட முடியுமா? பிராட்டியோடு சேர்ந்து எம்பெருமான் விளையாடுகிறான் சிருஷ்டியை செய்து. அது பிராட்டியுடைய கண்ணை பார்த்து கொண்டே படைக்கிறானாம். அந்த படைப்பதனாலே எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயாசம் வருமானா, பிராட்டி இந்த கடைக்கண்ணால பார்த்து நன்னா சிருஷ்டி பண்ணியிருக்கியே அப்படின்னு கண்ணால அப்படி காட்டுறாளாம். அதை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷம். அந்த ஆயாசம் எல்லாம் தீர்ந்து போகிறது, என்னுடைய சிருஷ்டியானது சபலமாயிற்று என்று சந்தோஷப்படுகிறான் எம்பெருமான் என்று ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே அருளி செய்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அதே போல அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூத் என்று அருளி செய்கிறார். பிராட்டியுடைய கட்டாட்சம் யாரிடத்திலே முழுமையாக இருக்கிறதோ அதுதான் பரபிரம்மமாயிற்று என்று அருளி செய்கிறார். எம்பெருமான் நித்தியமான வஸ்து. ஆனாலும் பிராட்டியுடைய கட்டாட்சம் எப்பொழுது பெருமாள் மேலேயே பட்டு கொண்டிருக்கும். நன்றா பூர்ணமாக எம்பெருமானையே அவள் கட்டாட்சித்துக் கொண்டிருக்கிறாள், பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால இவ்வாறு அருளி செய்கிறார் ரசமாக பராசர பட்டர். அதே அவளுடைய கட்டாட்சம் ஒரு இரு திவளைகள் சிலர் மேலே படுகிறதாம். அவர்கள் பிரம்மாவாகவும் ருத்ரனாகவும் இந்திரனாகவும் ஆகிறார்கள் என்று. இப்ப இந்த ஜகத்திலே ஒருவர் உயர்ந்தவராகவும் ஒருவர் தாழ்ந்தவராகவும் இருப்பதற்கு காரணம் என்னன்னா பிராட்டியுடைய கடைக்கண் பார்வை என காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி உலகம் மொத்தம் உபய விபூதியுமே பிராட்டியுடைய கடைக்கண் பார்வையை பத்தி இருக்கிறது. ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் யதார்த்தம் என யாருக்காக எம்பெருமான் அம்போதி என கடலை அமந்தியபந்திச்ச என யாருக்காக கடலை களைந்தானோ, யாருக்காக கடலில் அணை கட்டினானோ. வெண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்கிறபடியே யாவலுருத்தியை பெருகைக்கு கடல் கடந்தருளித்து. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. எம்பெருமான் எதற்காக கடல் கடைந்தானால், பொதுவாக என்ன சொல்லுவோம், இந்திரன் எம்பெருமானை வேண்டினான், செல்வங்கள் எல்லாம் போயிற்று என்று அதற்காக கடல் கடைந்தான் என்றுதான் சொல்லுவோம். ஆனா உண்மையா இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார், எம்பெருமான் தன்னுடைய காரியத்துக்காகத்தான் செஞ்சின்றான். இந்திரன் என்று சொல்வது ஒரு போலி காரணம், அது ஒரு வியாஜ மாத்திரம் என்று அருளி செய்கிறார். தன்னுக்கு பிறகு பிராட்டி கிடைக்க வேணும், அதற்காக எம்பெருமான் இந்த கடலை கடைந்தான். விண்ணவர் அமுதுன அவர்களுக்கு சக்கையாக இருக்கக்கூடிய அமிர்தம் அதை கொடுத்துட்டான். எம்பெருமான் ஒரு பெண்ணின் வடிவு கொண்டு, மோகினியாக வடிவு கொண்டு அவர்களுக்கு
சக்கையாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை கொடுத்தான். அது உப்புச்சாறு. கடல்ல என்ன இருக்கும்? உப்பு தானே இருக்கும் அதிகமாக. அது உப்புச்சாறு. ஆனால் அதிலிருந்து பிராட்டி சாரமாக இருக்கக்கூடியவள் அவள் தோன்றினாள். அதை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் அவளை. ஆக விண்ணவர் அமுதன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்று காட்டப்படுகிறது. இப்படி பிராட்டிக்காகவே எம்பெருமான் கடல் கடைந்தான் என்று தெரிகிறது. அடுத்து பிராட்டிக்காகவே எம்பெருமான் கடலிலே அணை கட்டினான். பெருமாளே திருவாய் மலர்ந்தருளி அருள் செய்கிறார் பிராட்டி இடத்திலே. ஏஷசேதுர் மயா பத்த சாகரே சலிலார்ணவே தவஹேதோர் விசாலாட்சி நலசேது சுதுஷ்கரஹா என்று. அதாவது பிராட்டிக்காகவே எம்பெருமான் இந்த சேதுவை கட்டினான் என பிராட்டி இடத்திலே பெருமாள் தெரிவிக்கிறார். என்ன கட்டம் என்னால், ராவணன் மாண்டு போனான். அப்புறம் பிராட்டியை அழைத்து கொண்டு எம்பெருமான் புஷ்பக விமானத்திலே அயோத்தியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு இடமாக காட்டிக்கொண்டு வருகிறார். இங்கே கும்பகர்ணன் இறந்து கிடக்கிறான், இங்கே இந்திரஜித் அழிந்து கிடக்கிறான், இங்கே ராவணன் இறந்து கிடக்கிறான், ஒவ்வொரு இடமாக காட்டிக்கொண்டு வந்து அப்புறம் இந்த கடலை தாண்டின உடனே அந்த இடத்துல சேத்துவானது இருக்கிறது. அந்த சேத்துவை காட்டி, இதுதான் சேத்து, கடலிலே நான் அணை கட்டினேன், உனக்காகவே கட்டினேன் என்று தெரிவிக்கிறான். அகன்ற கண்களை உடையவளே விஷாலாட்சி, இந்த நீர் நிறைந்த கடலில் நலசேது என்று பெயர் பெற்றதும் மிகவும் கட்டுவதற்கு அரிதுமான இந்த அணை உனக்காக என்னால் கட்டப்பட்டது. தவஹேதோர் விசாலாட்சி நலசேது சுதுஷ்கரகா என்று எம்பெருமான் அருள் செய்கிறான். பிராட்டிக்காகவே எம்பெருமான் கடலை அடைத்தான், அணை கட்டினான். உண்ணாது உறங்காது ஒளிகடலை உடறுத்து பெண்ணாக்க யாப்புண்டு தாமுற்ற பேதுன்னு ஆண்டாள் நாய்ச்சியாரும் அருள் செய்கிறாள். இப்படி எம்பெருமான் பிராட்டிக்காக கடலிலே அணை கட்டினான் என இதெல்லாம் எம்பெருமானுக்கு பிராட்டி மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக அமைகிறது. இதே பட்டர் தொகுத்து ஒரு ஸ்லோகம் இதே விரிவாக அருளி செய்கிறார். அதிசயித்தவான் அப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹரதனுரசௌ வல்லீபஞ்சம் பபஞ்ச மைதிலி அபி தசமுகீம் லுத்வா ரக்ஷக்கபந்தமனர்த்தயது கிமிவனபதி கர்த்தா துச்சாட்டு சுஞ்சு மனோரதா என்று அருள் செய்கிறார். இதே விஷயங்கள் தான், மேலும் சில விஷயங்கள் அதிகமாகவும் அருள் செய்கிறார். அதிசயித்தவான் அப்தியம் என்று கடலிலேயே படுத்து கொண்டிருக்கிறான். அது முதல்ல பார்த்தோம், முதல் விஷயம் அது. தவ பிரியந்தாம எதீய ஜன்மபூஹு என்று அதிசயித்தவான் அப்தியம் நாதோ மமந்த பபந்ததம் என கடலை கடைந்தான். அதே போல கடலிலே அணை கட்டினான். மமந்ததம் பபந்ததம் ஹரதனு ரசௌ வல்லி பஞ்சம் பபஞ்ச என்ன, ஒரு கொடியை உடைப்பது போலே சிவனுடைய சிவதனுசை எம்பெருமான் முறித்தான். இது பிராட்டிக்காக செய்த செயல். அப்படி தசமுகீம் லுத்வா என தசமுகனாக இருக்கக்கூடிய ராவணன் அவனை கொன்று அவனுடைய உடம்பானது பெரும் உடம்பு, தலையில்லாத உடம்பு அப்படியே ஆடும்படியாக செய்தான். எல்லாம் பிராட்டிக்காக செய்தான். உனக்காக என்னத்தான் செய்ய மாட்டான் என்ன அருள் செய்கிறார். உன்னுடைய ஆசை பூர்த்தி செய்வதற்காக என்னத்தான் செய்ய மாட்டான் அந்த எம்பெருமான். சாட்டு சுஞ்சு மனோரதா என அருள் செய்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தை உட்கொண்டேன். இந்த ஸ்லோகத்தாலே இரண்டு விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஒன்று பிராட்டியுடைய மேன்மை, அடுத்தது பிராட்டி பக்கம் எம்பெருமானுக்கு உண்டான வியாமோகம். அடுத்து 38வது பாசுரம், இதிலேயும் இரண்டு விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என அவதாரிகையிலே பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்கிறார். ஸ்வைஸ்வரூப்பியனு தொடங்கக்கூடிய 38வது ஸ்லோகம். இதில் பிராட்டியினுடைய நிரதிசய போக்கியதையையும் உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்கிறபடியே அவனுக்கேயா இருக்கிற இருப்பையும் அனுபவிக்கிறார். இதில் பிராட்டியினுடைய நிரதிசய போக்கியதை, எவ்வளவு போக்கியதை பிராட்டி. உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்கிறபடியே அவனுக்கேயா இருக்கிற இருப்பையும் அனுபவிக்கிறார். எம்பெருமானுக்காகவே இருக்கிறாளாம் பிராட்டி, அனன்யாருகையாக இருக்கிறாள். அதையும் இந்த ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார். ஸ்வவைஸ்வரூப்பியேன சதானுபூதையாபி, சர்வசக்தியான தேவர். ஸ்லோகத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஸ்வவைஸ்வரூப்பியேன சதானுபூதையாபி அபூர்வவத் விஸ்மயமாததானய குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைஹி சதா துவயை ஓச்சிதயா தவஸ்ரீயா.
ஸ்வவைஸ்வரூப்பியேன சதானுபூதையாபி. எம்பெருமான் விஸ்வரூபம் கொண்டு பிராட்டியை அனுபவிக்க வேணும் என்று தொடங்குகிறான், நினைக்கிறான். அப்பொழுது பிராட்டியுடைய எல்லையில்லாத போக்கியதை அதனால எம்பெருமானாலே அனுபவிக்கவே முடியவில்லை. பிரதிபதார்த்தத்தை பார்க்கலாம். ஸ்வவைஸ்வரூப்பியேனா, தன் விஸ்வரூப நிலையுடன், சதா எப்பொழுதும், அனுபூதையா அபி அனுபவிக்கப்பட்ட போதிலும், குணேனா குணத்தாலும், ரூபேன வடிவழகாலும், விலாச சேஷ்டிதைகி அழகிய செயல்களாலும், அபூர்வவத் புதியது போலே, விஸ்மயமாததானயா என ஆச்சரியத்தை தருபவளாய், சதா என எல்லா நிலைகளிலும், தவ ஏவ உச்சிதையா உனக்கே தகுந்தவளாய், தவஸ்ரீயா உனக்கு செல்வமாய் இருப்பவளானா என பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டியோடு எம்பெருமான் ஆதிசேஷனிடத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப் போகிறார். ஸ்வவைஸ்வரூப்பியனா என இதில் பிராட்டியினுடைய நிரதிசய போக்கியதை தெரிவிக்கப்படுகிறது. அது எம்பெருமானுக்காகவே விராட்டி இருக்கிறாள் என அந்த விஷயமும் தெரிவிக்கப்படுகிறது. வியாக்கியானத்திலே சர்வசக்தியான தேவர் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா சர்வசக்தி, சர்வ விக்கிரகத்தாலும் சர்வ காலமும் சர்வ பிரகாரத்தாலும் அனுபவியானின்னாலும் பிராட்டியுடைய போக்கியதை பரிச்சேதிக்க போகாது. பிராட்டிக்கு எவ்வளவு இனிமை இருக்குன்னு எம்பெருமானால அளவிடவே முடியாதோ. எப்படிப்பட்ட எம்பெருமானா சர்வசக்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதுவும் சாதாரணமாக இல்லையா, விஸ்வரூபம் எடுத்து பிராட்டி அனுபவிக்க வேணும்னு வருகிறான். இப்படி விஸ்வரூபம் எடுத்தவன் மேலும் பல அவதாரங்கள் பல திருமேனிகளை எம்பெருமான் எடுத்துக் கொள்கிறானாம். இப்படி அனுபவித்தாலும் அதே போல சர்வ பிரகாரத்தாலும் எப்பொழுதும் அனுபவித்தாலும் எல்லா காலத்திலும் அனுபவித்தாலும் பிராட்டியுடைய இனிமை இவ்வளவு என்ன எம்பெருமானாலே பரிச்சேதித்து சொல்ல முடியாது, பரிச்சேதிக்க போகாது. எம்பெருமான் எப்படி வருகிறான்னா சௌபரியைப் போலே அநேக விக்கிரகத்தை பரிகிரகித்தாலும் முடியாது. சௌபரின்னு ஒரு முனிவர், அவரை பற்றி சரித்திரம் சொல்லுவார்கள். அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்நிலை ஜலாசயத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார், நீருக்கு அடியிலே. அப்பொழுது கண் திறந்து பார்க்கிறார், அங்கே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. வயதான மீன், அது அதனுடைய குட்டியோடும் நிறைய அதனுடைய பந்துக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே இவருக்கு குடும்பத்திலே ஆசை வந்து விட்டது. இவ்வளவு தவம் செய்த என்ன, இப்படி சந்தோஷமாக இருக்கு, மீன் போல இருக்க முடியவில்லையே என்று நினைத்தாராம். உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு உடையவன் மன்னன் அவனிடத்திலே சென்றார். அந்த ராஜாவுக்கு 50 பெண்கள் இருந்தார்கள். உன்னுடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் செய்து கொடு என்று கேட்கிறார் அந்த சௌபரிங்கிற முனிவர். அவரோ வயதானவர், இப்படி இருக்கிறார், தவக்கோலத்திலே இருக்கிறார். இவனுடைய பெண்களும் சிறு பெண்கள், அதனால இவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஆனாலும் இதை சொல்ல முடியாது, அவரை சபிச்சிட்டா என்ன பண்றது என்று பயம். முனிவராக இருக்கிறார், அவரிடத்தில் இப்படி சொல்ல முடியாது என இவன் மன்னவன் பார்க்கிறான். எந்த பெண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று தெரிவிக்கிறான். ஏன்னா எந்த பெண்ணுக்குமே இவரை பிடிக்காது, அதனால வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கிறான். ஆனால் சௌபரி இதை தெரிந்தவர் அந்த பெண்களிடத்திலே அழகான ஒரு இளைஞனை போல செல்கிறார். தவ வலிமையினாலே அந்த வலிமையை கொண்டு இப்படி செல்கிறார், அழகான ரூபம் எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஒவ்வொரு பெண்ணுமே நான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார்களாம். உடனே ராஜா வேறு வழியே இல்லாமல் சௌபரிக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறான். பிறகு வந்து பார்க்கிறானாம், இந்த பெண்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள், இந்த முனிவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விட்டேன், இப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வருகிறான். முதல் பெண்ணிடத்திலே வருகிறான். வந்த உடனே பெண் சொல்லுகிறாளாம், எனக்கு எந்த குறவும் இல்லை, ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். ஆனா என்னுடைய கணவர் என்னிடத்திலேயே இருக்கிறார், மற்ற என்னுடைய தங்கங்கள்லாம் கட்டப்படுவாளே அப்படின்னு தெரிவித்தாளாம். சரி, அடுத்த இல்லத்துக்கு சென்னால், அடுத்த பெண்ணிடத்திலே சென்னால் அவளும் இதே சொல்லுகிறாள், என்னிடத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பெண்ணும் சொல்ல, ஆக 50 உடம்புகள் எடுத்துக்கொண்டு சௌபரியானவர் இந்த பெண்களை எல்லாம் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அதை போல எம்பெருமான் பிராட்டி ஒருத்தியை அனுபவிப்பதற்காக பல திருமேனிகள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவளுடைய இனிமை என்னது என்று அவனாலும் பரிச்சேதிக்க முடியாது. அபூர்வவத் விஸ்மயமாததானயா என நித்யாபூர்வம் போலே ஆச்சரியாவகமாய் இருக்கும் என புதுதா இருக்கும். எத்தனை நேரம் அழுவிச்சாலும் இது புதுசு போலத்தான் இருக்கும். இது பெருமாளுக்கே உண்டான தன்மைதான். அது பிராட்டி இடத்திலே எம்பெருமான் காண்கிறான். ஏகதா பவதி த்விதா பவதி என
எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பல திருமேனிகளை நித்தியசூரிகளும் முக்தர்களும் பரமதத்திலே எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று பிரமாணம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நித்தியசூரிகள் பல திருமேனி எடுத்துக்கொண்டு தன் திறத்தில் படுவதெல்லாம் பிராட்டியை குறித்து தான் படும் என்கை. நித்தியசூரிகள் எல்லாம் எம்பெருமான அனுபவித்து முடிக்க முடியவில்லை என்று என்கிறார்களாம். பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அனுபவிக்க பார்க்கிறார்கள். ஆனாலும் எம்பெருமான் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவதமே என்று சொல்லுகிறார் போலே புதிதாக இருக்கிறான் அவர்களுக்கு. அதனால அனுபவித்து முடிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட எம்பெருமான் பிராட்டியை அனுபவிக்கும் பொழுது அதே நிலையிலே இருக்கிறானாம். அபூர்வத்து விஸ்மயமாதானயா என்ன ஆச்சரியத்தை உண்டாக்குகிறாள் அவள். பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில். ஆச்சரியமான திருக்கண்ணபுர பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்னே பயில்கின்றாளாள் என திருமொழி. இது பெண்பாவனையிலே அருளி செய்கிறார். பரகால நாயகி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம். என்ன, எம்பெருமானை எங்கே பார்த்தேன், பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில், எந்த ஊரிலே இவரை பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு சொல்லிக்கொண்டே இருக்காள். இதனால 2 அர்த்தம் தெரிகிறது என ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். முதல் விஷயம், முதல் முறை பார்க்கும் பொழுது வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு எங்க பார்த்தோம் அப்படின்னு யோசிப்போம். இதே எம்பெருமானை பல முறை பார்த்து விட்டாள் பரகால நாயகி. அப்பொழுதும் இதே வார்த்தையை தெரிவிக்கிறாள். இவரை எங்க பார்த்தேன் அப்படின்னா பார்க்கலங்கிற அர்த்தத்துல வருகிறது. எங்கே பார்த்தேன்னா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்ததாகவும் சொல்லலாம். இவரை எங்க பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்வரத்திலே தெரியாது. இவரை எங்க பார்த்திருக்கேன்னா பார்க்கலன்னு அர்த்தம். ஆக இவரை பார்த்ததே இல்லையே, புதிதாக இருக்கிறாரேன்னு புதிதாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி காட்சி தரக்கூடியவன், அனுபவத்தை தரக்கூடியவன். பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் என்னே பயில்கின்றாளாள். இந்த பயில்கின்றாளாள் என்கிற இடத்திலே இந்த அர்த்தமானது நன்றாக தெரிகிறது என ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் என ஆழ்வார்களும் சதா பஷ்யந்தி என நித்தியசூரிகளும் நித்யா பூர்வத்தையாலே தேவர் திறத்தில் படுவதெல்லாம் தேவர் படும்படியாயிரே பிராட்டியனின் போக்கியத்தை இருப்பது. இப்படி ஆழ்வார்களும் நித்தியசூரிகளும் எம்பெருமான் திறத்திலே அவனை அனுபவிக்க முடியாமல் மூழ்குகிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் பிராட்டி தினத்திலே எப்படி மூழ்கி கிடக்கிறான் என்று அருளி செய்கிறார். எப்படி பிராட்டி எம்பெருமானை மகிழ்விக்கிறாள் என்னால் குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைகி என வடிவழகாலும் சரி, சீலம் முதலான குணங்களாலும் சரி, அதே போல விலாச சேஷ்டிதைகி என செயல்களாலும் சரி, இப்படி பிராட்டி எம்பெருமானை உகப்பிக்கிறாள். வடிவழகாலும் சீலாதி குணங்களாலும் சகிருத்வதாகார விலோகநாசயா என இதே ஸ்தோத்திர ரத்னத்திலே அருளி செய்கிறார் ஆளவந்தார். ஒரு முறை உன்னுடைய திருமேனியை காட்டிட்டா போறோம். சகிருத்வதாகார விலோகநாசயா. அதற்காக உத்தமமான அனுத்தமமான போகங்கள் மோட்சங்கள் இதெல்லாம் வேணான்னு பெரியோர்கள்லாம் இருக்கலாம். பிரம்மாவுடைய போகம் வேண்டாம், பரமபத மோட்சம் அதுவும் கூட வேண்டாம், உன்னுடைய அனுபவத்து இருந்தா போறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். உன்னுடைய திருமேனி அதை ஒரு முறை பார்த்தால் போரும் என அப்படி எம்பெருமானுடைய திருமேனி ஆகர்ஷகமாக இருக்கிறது. வடிவழகால். அடுத்து ஈர்கின்ற குணங்களை உடையாய். எம்பெருமானுடைய குணங்கள் ஈர்கின்றது என அருளி செய்கிறார் நம்மாழ்வார். எம்பெருமானுடைய குணங்கள் இது 1, 2ன்னு இல்லை, எல்லா குணங்களுமே இப்படி ஈர்கின்ற குணங்களாக இருக்கிறது. வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய். இதே குணங்கள் சில மகாத்மாக்கள் அந்த குணங்களை அனுபவிக்கிறான். எனக்கு தரித்து அனுபவிக்க முடியவில்லையே, இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே உன்னை தரித்து அனுபவிக்க வேணும் என்பதற்காகவே சரணாகதியை பண்ணுகிறார் நம்மாழ்வார். முதல்ல இதுக்கு முன்னாடி திருவள்ளவாள் அந்த எம்பெருமான் திறத்திலே சரணாகதியை நூற்றித்தார். அந்த எம்பெருமானை காண வேணும் என ஆசைப்பட்டார். வழியிலேயே தளர்ந்து விட்டார், காண முடியவில்லை. சரி, குணானுபவம் பண்ணி தரிப்போம் என்று பார்த்தால் அதிலேயும் அந்த குணங்களிலே மூழ்கி விடுகிறார்.
தரித்து எம்பெருமானை குணங்களை அனுபவிக்க முடியவில்லை. அதனாலே தரித்து அனுபவிக்க வேணும் என்பதற்காக ஒரு சரணாகதி, இது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என காட்டப்படுகிறது. இது குணங்கள். அடுத்து உன் செய்கை நெய்விக்கும், அது இது உது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும் என்ன அருளி செய்கிறார். எம்பெருமான் எந்த செயல்களை செய்தாலும் சரி அது ஆழ்வாருக்கு ஆக்கர்ஷகமாக இருக்கு. எம்பெருமான் இந்த செயலை செய்தா, அந்த செயலை செஞ்சான், இந்த செயலை செஞ்சான் அப்படின்னு இந்த செயல்கள் எதாக இருந்தாலும் சரி, ஆனால் செய்தவன் எம்பெருமானாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் அது என்னை நைவிக்கும் என அருளி செய்கிறார். எம்பெருமான் ரொம்ப பெரிய காரியத்தை தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. சிறிய காரியம் ஏதாவது செய்திருந்தால் கூட அது எம்பெருமான் செய்தால் அது ஆக்கர்ஷகமாக இருக்கிறது என ஆழ்வார் அதில் ஈடுபடுகிறார். இதையே குரத்தாழ்வான் இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அத்புதம் அதி பிரியங்கரம் சுந்தரபாகுஸ்தவத்திலே அருளி செய்கிறார். இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம், தாவகம் தேவருடையதாக இருக்க வேணும். இருந்ததுன்னா அது எல்லாம் எப்படி இருக்கு, ரம்யமாக ரமணீயமாக இருக்கு, அற்புதமாக இருக்கு, அதி பிரியங்கரம் பரம உபோக்கியமாக இருக்கிறது. என்ன செயல்கள்னா வேற கண் சிமிட்டுறது. பெருமான் கண் சிமிட்டினாலே அவ்வளவு ஆக்கர்ஷகமாக அதிலே ஈடுபடுகிறார்கள் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும். ஏதோ முக பாவனைகள் செய்கிறான் என்னால் அதிலே ஈடுபடுகிறார்கள். அதனால தான் எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தாலேயே உலகத்தை எல்லாம் படைக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே ஒரு சாதாரண ஒரு ராவணனை கொள்றதோ இல்லை கம்சனை கொள்றதோ இது பெரிய விஷயமா? சங்கல்பத்தாலே உலகத்தையெல்லாம் செட்டிக்கக்கூடியவனுக்கு இங்கே ஒரு பூச்சி மாதிரி, ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி தான் ராவணன் ஒரு 10 தலை பூச்சி. செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார்னு தொண்டர்படியாழ்வார் அருளிச்சுகிறார். அது ஒரு நீர்ப்புழு, அதன் மேலே இவ்வளோ கோபத்தோடு வருகிறான். இதெல்லாம் இவர்களுக்கு ஆக்கர்ஷகமாக இருக்குது. சாதாரண செயல் தான். எம்பெருமானுடைய சக்தியை பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் இதெல்லாம் ஆக்கர்ஷகமாக இருப்பது எதனால்? என்ன இது எம்பெருமான் செய்வது என்பதனாலே தாவகம், உன் செயல் உன் செய்கை என்ன ஆழ்வாரும் செய்கிறார். அது உயிரான பதம். அது என்னை உன் செய்கை நைவிக்கும் என்ன. இப்படி ஆழ்வார்களும் நித்தியசூரிகள் முதலானவர்கள் எம்பெருமானுடைய செயல்களிலும் குணங்களிலும் வடிவழகிலும் ஈடுபட்டு மூழ்கி போகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பிராட்டியுடைய குணங்களிலும் செயல்களிலும் ரூபத்திலும் ஆழங்கால் பட்டு இப்படி மூழ்கி கிடக்கிறான் என அருளிச்சுகிறார். என அபயுக்தர் ஆழங்கால் படும்படி இருக்குமிரே அவன். இப்படி அவன் சொரூபாதிகளிலே இவள் சொரூபாதிகளிலே அழுந்துகிறான். அவன் சொரூபத்தாலே அபரிச்சின்னன். அவன் சொரூபம் எம்பெருமானுடைய சொரூபம் விபு. இவள் போக்கியதையாலே அபரிச்சின்னை. இவளுடைய இனிமை இருக்கே அதனாலே இவள் பிரித்த அளவிட்டு அறிய முடியாது. துல்லியசீல வயோவிருத்தாம் என்னும் உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்னும் சொல்லுகிறபடியே இது அடுத்த விஷயம். சதா தவை ஓச்சிதையா, உனக்கு தகுந்தவளாக எப்பொழுதும் இருக்கிறாள் என்ன. இங்கே இந்த குணங்கள் ரூபம் செயல்கள் இது இங்கேயும் அன்வைத்து பார்க்கலாம். இந்த குணங்களாலும் சரி ரூபத்தாலும் சரி செயல்களினாலும் சரி எம்பெருமானுக்கு தகுந்தவளாக விராட்டி இருக்கிறாள். ஸ்ரீராமாயணத்திலே ஸ்லோகம் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபீஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி தஞ்சயம் அசிதேக்ஷணா என்று சொல்லப்படுகிறது. இது திருவடி சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது இப்படி ஒத்த வயசு, துல்லிய சீலம், ஒரே விதமாக ஒத்த பண்புகள், குணங்கள், நடத்தை இதெல்லாம் ஒத்து இருக்கு. அதனால பெருமாளுக்கு தகுந்தவள் பிராட்டி தான், பிராட்டிக்கு தகுந்தவள் எம்பெருமான் தான் என்று இங்கே திருவடி தெரிவிக்கிறார். என்ன உனக்கேற்கும் கோலமலர்பாவை என எம்பெருமானுக்கே தகுந்தவளாக பிராட்டி இருக்கிறாள். உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்னும் சொல்லுகிறபடியே தேவர் தமக்கு தகுதியாய் இருக்கும் அவள். சதா என்ன எல்லா நிலைகள், பரவியுக விபவாந்தர்யாமி என்ன எல்லா நிலைகளிலும் சமஸ்த அவஸ்தைகளிலும் சர்வ அவஸ்தைகளிலும் என்கிறது. தவஸ்ரீயா என விஷ்ணோ ஸ்ரீஹி என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. இப்பொழுதும் பிராட்டி எம்பெருமானுக்கு பிரியாமல் இருக்கிறாள். விஷ்ணோ ஸ்ரீன்னு அவனுக்கே தகுந்தவளாக இருக்கிறாள். உன் திரு என உன் திருமார்பத்து மாலிரங்கைன்னு பாசுரம். அதிலே உன் திரு என எம்பெருமானுக்காகவே இருக்கக்கூடியவள் அவள் என்னும் சொல்லுகிறபடியே அனன்யா அருகை எண்ணுதல் என எம்பெருமானுக்காகவே ஆட்பட்டவள் அவள், அவனுக்காகவே இருக்கக்கூடியவள். இது புருஷகாரத்துக்கு முக்கியமாக வேண்டியதான ஒன்று. புருஷகாரத்துக்கு கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கத்துவம் இது மூணும் வேணும். பிராட்டி இப்படி அவனுக்காகவே இருக்கக்கூடியவள். மேலும் இன்னொரு அர்த்தம் பார்க்கலாம். தவஸ்ரீயானா ஸ்ரீன்னு செல்வம், உனக்கு செல்வமாக இருக்கக்கூடியவள், தேவர்க்கு சம்பத்தாக இருக்கும் அவள்
இனி எம்பெருமான் எல்லாருக்கும் செல்வமாக இருக்கான். அந்த எம்பெருமானுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவள் பிராட்டி, திருத்தக்க செல்வம் என்று பார்க்கிறோம். பிராட்டிக்கு எம்பெருமான் செல்வம் என ஒரு அர்த்தம் இருந்தாலும் பிராட்டியே செல்வமாக உடையவன் எம்பெருமான். பிராட்டியினாலே தான் எம்பெருமானுக்கு எல்லா ஏத்தம் சொல்லப்படுகிறது. அதனால பிராட்டியை செல்வமாக உடையவன் எம்பெருமான். தபஸ்ரீயா என்று இந்த ஸ்லோகமானது முடிகிறது. ஆக இந்த ஸ்லோகத்தாலே பிராட்டியை எவ்வளவு அனுபவித்தாலும் எம்பெருமான் அவளை அனுபவிக்க முடியவில்லை என்று அதனுடைய எல்லையை எம்பெருமானாலே காண முடியவில்லை என பிராட்டியுடைய போக்கியதை சொல்லப்பட்டது. அடுத்து எம்பெருமானுக்காகவே இருக்கிறாள் பிராட்டி என அந்த விஷயம் காட்டப்படுகிறது. அனன்யார்கையாக இருக்கிறாள். இங்கே 2 விஷயம். இதுக்கு முன் ஸ்லோகத்திலேயும் பிராட்டியுடைய மேன்மையான சொல்லப்பட்டது, எம்பெருமானுக்கு பிராட்டி இடத்திலே உள்ள வியாமோகம் சொல்லப்பட்டதுன்னு 4 விஷயங்கள் இந்த 2 ஸ்லோகங்களாலே அருள் செய்தார் அளவந்தார். அடுத்த ஸ்லோகத்திலே இப்படிப்பட்ட பிராட்டியோடு கூடிய எம்பெருமான் எங்க இருக்கான்னா திருவனந்தாழ்வான் மேலே அமர்ந்திருக்கிறான் என திருவனந்தாழ்வானுடைய மேன்மைகளை 2 ஸ்லோகங்களாலே அருள் செய்கிறார். அடுத்து 39வது ஸ்லோகம். தயா சகாசீனம் அனந்தபோகினி பிரகிருஷ்ட விஜான வலைக தாமணி பணாமணிவிராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமணி என்ன ஸ்லோகம். தயா சகாசீனம் என்ன அந்த பிராட்டியோடு கூட எங்க எழுதியிருக்கிறான்னா திருவனந்தாழ்வான் மேலே. அந்த திருவனந்தாழ்வான் எப்படி இருக்கிறார்? பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணி என்ன மேலான ஞானத்திற்கும் பலத்திற்கும் நிகரற்ற இருப்பிடம் அப்படி இருக்கக்கூடியவன். பிரகிருஷ்ட விஜான பல ஏக தாமணி என பிரகிருஷ்டமான விஞ்ஞானம் மேலான ஞானம், அது பிரகிருஷ்டமான பலம் மேலான பலம், அதற்கு இருப்பிடமாக இருக்கிறான், ஒரே இருப்பிடமாக இருக்கிறான். ஏகதாமணி என பணாமணிவிராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என அவனுடைய பணங்கள் ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள்னு பார்க்கிறோம். அதிலிருந்து அந்த பணங்களிலிருந்து மணி சமூகங்கள், அதில் ரத்னமானது இருக்கு, மணி இருக்கு, அதிலிருந்து அந்த கூட்டங்களினுடைய கிரண மண்டலங்களாலே அதில் அந்த மணி இருக்கிறது. அந்த மணிகள் அதிலிருந்து ஒளி வருகிறது. அதனுடைய மண்டலங்கள் ஒளிவிடும் மத்திய பிரதேசத்தை உடைய அந்த கிரணங்கள்லாம் வருதான் வந்து எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான் இல்லையா, அந்த மத்திய பிரதேசத்திலே ஒளியை கொடுக்கின்றன. ஒளிவிடும் மத்திய பிரதேசத்தை உடைய திவ்ய அந்தப்புறத்தை உடையவன். ஏன்னா பிராட்டியுடைய அந்தப்புறமாக பெருமாளுடைய திருமார்பு இருக்கு. பெருமாளுக்கு அந்தப்புறம் எதுன்னா திருவனந்தாழ்வான் தான் அருளிச்செய்கிறார். இதில் பரியங்க வித்தையில் சொல்லுகிறபடியே திருவனந்தாழ்வான் வழியிலே பிராட்டியோட எழுந்தருளி இருக்கிற சேர்த்தியை அனுபவிக்கிறார். இன்னும் பரியங்க வித்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எம்பெருமான் பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கிறான் என்று. அதில் சொல்லப்பட்டபடியே திருவனந்தாழ்வான் வழியிலே பிராட்டியோட எழுந்தருளி இருக்கிற சேர்த்தியை அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தயா சகாசீனம் ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே என பிராட்டியோடு கூட ஜெகத்பதியான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்கிறபடியே நித்திய விபூதியில் மிதுனமாயிருந்திரே அடிமை கொள்வது என பரமதத்திலே 20 சேர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறான். அதிலே நித்தியசூரிகள் கைங்கரியம் செய்கிறார்கள். அதே போல அவதார திசையிலும் அப்படித்தான். அவதாரத்திலும் பவாம்ஸ்து சக வைதேகியா என்ன கடவுதிலே, இது இளைய பெருமாள் தெரிவிக்கிறார். பவாம்ஸ்து சக வைதேகியா கிரீஷானுசு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே என்று. அதாவது பவாம்ஸ்து சக வைதேகியா தேவரீர் மலை தாழ்வரகளிலே இருந்தாலும் சரி, கிரீஷானுசு ரம்சியதே சந்தோஷமாக பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கும் பொழுது எல்லா கைங்கரியங்களையும் நான் செய்வேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அம் சர்வம் கரிஷ்யாமி, விழித்திருக்கக்கூடிய காலத்திலும் செய்வேன், உறங்கி கிடக்கக்கூடிய காலத்திலும் செய்வேன், திருக்கண் வளர்ந்தருளுகிற பொழுதும் செய்வேன், திருக்கண் மலர்ந்திருக்கும் பொழுதும் செய்வேன் தெரிவிக்கிறார் இளைய பெருமாள். ஆக இந்த மிதுனத்திலே கைங்கரியம் என்பதுதான் இங்க விஷயம். பவாம்ஸ்து சக வைதேகியா என வெறும் பெருமாளுக்கு மட்டும் அடிமை செய்வது கிடையாது, பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேணும். இந்த கட்டமே பிராபியத்தை தெரிவிக்கக்கூடிய கட்டம். ஸ்தோத்திர ரத்னத்திலே 32லிருந்து 46 பார்த்தோம். ஒரே வாக்கியம் என்ன, இங்கே இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் என்றுதானே ஆசைப்படுகிறார். அதனால அது இந்த மிதுனத்துக்கு கைங்கரியம் என்பதனாலே பவாம்ஸ்து சக வைதேகியா பிரமாணம். அனந்த போகினி ஸ்ரீயப்பதித்வத்தால் இந்த உத்கர்ஷத்தோபாதியிலே இவனோட்டை சேர்த்தியும்.
இப்படி பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் என்னால் அதுதான் பரதத்துவம்னு அதுக்கு சூச்சகமாக இருக்கிறதோ அதை போலவே சேஷனிடத்திலே சயனித்தவன் என்னாலும் சேஷசாயி என்னாலும் அது பரதத்துவ சூச்சகம். அது எம்பெருமானுக்கு மேன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் ஈஸ்வரன் ரக்ஷணத்திலே அசங்கியாத குணன், இவன் கைங்கரியார்த்தமாக அசங்கியாத குணன். எம்பெருமானை அனந்தன் என்று சொல்கிறோம், ஆதிசேஷனையும் அனந்தன் என்று சொல்கிறோம். எல்லை இல்லாதவன் தான் அர்த்தம். எம்பெருமான் எதனாலே அனந்தன் அப்படின்னா குணங்களாலே அனந்தன். அது எதனாலேனா ரக்ஷகத்துவத்துக்கு சேர்ந்த எம்பெருமானுடைய குணங்கள், அதனாலே அனந்தன். இவன் கைங்கரியார்த்தமாக அசங்கியாத குணன், எவ்வளவோ குணங்களை இவரும் கொண்டிருக்கிறார். யாரு? திருவனந்தாழ்வான். போகினி படுக்கை, அது எப்படி இருக்கணும்? மென்மை, குளிர்த்தி, நாற்றம் முதலானவையோடு இருக்கணும். பாம்புக்கு அப்படித்தான் இருக்குமா, மிகவும் மென்மையாக இருக்கும். குளிர்த்தி, குளிர்ந்து இருக்கும், அதனுடைய உடம்பை தொட்டா குளிர்ந்து இருக்குமா, அதற்குன்னு ஒரு வாசனையானது இருக்கும். மேலும் திருவனந்தாழ்வான் வெள்ளை நிறத்தோடு இருப்பாராம். அப்படி பணிபதி பாவாத் சுப்ரம் என ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பட்டர் ஒளி செய்கிறார். அப்படி வெளவெளேரன் இருக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான். அதே போல நல்லா அகன்று இருக்கவானும் ஒரு மெதையானது, அப்படி திருவனந்தாழ்வான் இருக்கக்கூடியவன். மென்மை, குளிர்த்தி, நாட்டம் இவற்றை சுவாவமாக உடைய திருமேனியிலே, போகம்னா சரீரம், போகினி என திருவனந்தாழ்வான். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி என மேலான ஞானம், மேலான சக்தியை உடையவன் என பார்த்தோம். பரிமாறும் பொழுது அவர்களுக்கு கூசாதபடி ஞான சக்திகளுக்கு ஆசிரியமாய் இருக்குபவன். அதாவது அவர்களுக்கு பாங்காக எம்பெருமான் இருக்கிறான், அதாவது திருவனந்தாழ்வான் இருக்கிறான். பரிமாறும் பொழுது இருவருமாக இருக்கிறார்கள், பிராட்டியும் எம்பெருமானும். அப்படி பரிமாறும் பொழுது அதற்கு பாங்காக இருக்கிறான் யாரு? திருவனந்தாழ்வான். அதற்கு தகுந்த ஞானத்தையும் பலத்தையும் உடையவனாக இருக்கிறான். ஒருத்தன் என்று அவனுக்கு கூச வேண்டாதே துகைத்து பரிமாறலாம்படியான தாரண சாமர்த்தியத்துக்கு ஆசிரியமாய் இருக்கும் அவன். யாரோ ஒருத்தன் தானே திருவனந்தாழ்வான், ஒரு சேதனன். அவன் மேலே இருந்தா கொஞ்சம் கூசாதா? பாவம், அவருக்கு எவ்வளவு வலிக்குமோ அப்படின்னு பார்த்து தானே இருக்க போகணும். அப்படி இருக்க வேண்டாமா? எப்பேற்பட்ட பலத்தை உடையவர்னு அந்த பலத்தை பார்த்தால் நாம் வாட்டுக்கு என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று இப்படி பெருமானும் பிராட்டியுமாக துகைக்கும்படியாக அதற்கு தாரண சாமர்த்தியம் நன்கு இருக்கிறது. அதை அறிந்தவர்கள் பெருமாளும் பிராட்டியும். அதனாலே இப்படி துகைத்து பரிமாறுகிறார்கள். அதற்கேற்ற பலத்தையும் ஞானத்தையும் உடையவனாக திருவனந்தாழ்வான் இருக்கிறார். பணாமணி இத்தியாதி தன்னுடைய பணாமணி சமூகங்களுடைய ரஷ்மி மண்டலங்களினாலே பிரகாசியா நின்ற மத்தியத்தை உடைய திவ்ய அந்தப்புறத்தை உடையவன் என திருவனந்தாழ்வானுடைய பணங்கள், அதிலே ரத்னங்கள் இருக்கின்றன, அது ஒளி விடுகின்றன. அதனாலே அந்த திவ்ய அந்தப்புறத்துக்கே ஒரு ஒளியானது ஏற்படுகிறது. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்தான்னு குலசேகர பெருமாள் தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே அருளி செய்கிறார். மணி விளக்காம் என்கிறபடியே திவ்யா அந்தப்புறத்துக்கு மங்கள தீபமாயிரே இருப்பது. பிராட்டியுடைய அந்தப்புறமான திருமார்புக்கு எது விளக்குன்னா கௌஸ்துபம்னு பார்த்தோம். அப்படி இங்கே மணி விளக்காக திருவனந்தாழ்வானுடைய பணங்களிலே இருக்கக்கூடிய ரத்னங்களே இருக்கின்றன அருளி செய்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலும் திருவனந்தாழ்வான் என்னென்ன கைங்கரியங்களை செய்கிறார் என்று தெரிவிக்கிறார். பொய்யாழ்வார் சென்னாள் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என ஒரு பாசுரம் அருளி செய்கிறார். திருவனந்தாழ்வான் எப்படியெல்லாம் பல திருமேனிகளை கொண்டு அடிமை செய்கிறார் என்று அதை அருளி செய்கிறார். இங்கே ஆள வந்தார். அதிலே மணிவிளக்காம் என்பதை இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். மற்ற விஷயங்களை அடுத்த பாசுரம் 40வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். திருவனந்தாழ்வானுடைய விருத்தி விசேஷங்களை அனுபவிக்கிறார். தமக்கு அடிமையில் உண்டான துவரையாலே என ஆளவந்தாருக்கு என்ன எண்ணம்னா, தாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து எம்பெருமானை உகப்பிக்க வேணும் என்ன எண்ணம். அதனாலே யார் இப்படி அதிகமாக எம்பெருமானை உகப்பிக்கிறாரோ அவருடைய விருத்தி விசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திருவனந்தாழ்வான் இவ்வளவு செய்கிறார்னா தனக்கு அந்த கைங்கரியம் செய்ய வேணும் என்கிற துவரையானது தெரிகிறது. நாளேல் அறியேன் எனக்குள்ளனா நாளும் மீளா பணி செய்ய புகுந்தேன் என நம்மாழ்வார் அருள் செய்கிறார். இந்த திருவாய்மொழி அறுக்கும் வினைங்கிற திருவாய்மொழி அதிலே பிராபிய துறை சொல்லப்படுகிறது.
இதிலே மிகவும் ஈடுபட்டவராம் ஆள வந்தார். பெரிய முதலியார் உகந்த திருவாய்மொழி என்று சொல்லுவீர்கள். பெரிய முதலியார் நாதமணிகளுக்கும் ஆளவந்தாருக்கும் சம்பிரதாயத்திலே பெயர். ஆளவந்தார் மிகவும் உகந்த திருவாய்மொழி அறுக்கும் வினை என்கிற திருவாய்மொழி. அதிலே பிராபியத்துறை சொல்லப்படுகிறது. அந்த பிராபியத்துறையை உடையவர் ஆளவந்தார். அதனாலே ஆதிசேஷன் இப்படியெல்லாம் கைங்கரியம் செய்கிறார் என்று அருள் செய்கிறார். உபமானம் அசேஷானாம் சாதுனாம் என சாதுக்களுக்கெல்லாம் உபமானம் சொல்லணும்னா யாரு உதாரணம் சொல்லணும்னா பிரகலாதனை சொல்லுவார்களாம். அந்த மாதிரி கைங்கரியத்திலே பார்த்தால் யார் உதாரண பூதர் அப்படின்னு உபமானம் சொல்லணும்னா அது சேஷன். பெயர்லேயே தெரியறதே ஆதிசேஷன் என்று பெயர் எனும் நியாயத்தாலே அடிமையில் ருச்சியுடையார்க்கெல்லாம் உதாரண பூதமாயிரே திருவனந்தாழ்வானுடைய விருத்தி விசேஷங்கள் இருப்பது. இவற்றுடைய சேஷித்த காட்டையை அருளி செய்கிறார். அதனுடைய எல்லையை தெரிவிக்கிறார். எப்படியெல்லாம் சேஷத்துவ காட்டை எப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறார் திருவனந்தாழ்வான் என்று அதனுடைய எல்லையை அருளி செய்கிறார். நிவாசா என்ன நிவாச ஷையாசன பாதுகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபிஹி ஷரீரபேதை ஸ்தவசேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. நிவாசா எழுந்தருள் இருக்கிற திருமாளிகையாம். எம்பெருமான் எந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிறானோ அந்த விமானமே ஆதிசேஷன் தான். திருவரங்கத்திலே இந்த விமானத்தை வர்ணிக்கிறார் பராசர பட்டர். அபி பணிபதி பாவாத் சுப்ரமந்தஷயாலோகோ மரகத சுகுமாரைஹி ரங்கபர்த்துரு மயூகைஹி. உள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் சகல ஜலதி பாணஷ்யாம ஜீமூத ஜெயித்திரம் நன்றா நீருண்ட மேகம் போலே சைனித்து கிடக்கிறான் பெரிய பெருமாள். முகில்வன் இப்படிப்பட்டவன் மேகவண்ணனாக இருக்கக்கூடியவன் மேகம் போல அப்படியே படுத்திருக்கிறான். அவனுடைய ஒளி பட்டு இயற்கையிலேயே ஸ்ரீரங்க விமானம் வெள்ளையாக இருக்குமாம். ஏன்னா ஆதிசேஷன் அல்லவா, ஆதிசேஷன் வெண்மையாக இருக்கக்கூடியவர். அது வெள்ளையா இருக்கக்கூடியது இந்த கருப்பு பட்டு எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பட்டு அதுவும் கருப்பாக இருக்கிறது என்று அருள் செய்திருக்கிறார். ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா நிவாசஸ்தலமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா திருவனந்தாழ்வான் தான் நிவாசர். ஷையா கண் வளர்ந்தழுகைக்கு படுக்கையாம் என படுக்கையாக இருக்கக்கூடியவர். ஆசன இருந்தால் சிங்காசனமாம் என ஆசனமாக இருக்கக்கூடியவர். பாதுகா என நின்னால் மரவடியாம். எம்பெருமான் நின்று கொண்டிருக்கும் பொழுது மரவடியாக இருக்கிறார், பாதுகைகளாக இருக்கிறார். அம்சுக என்னால் வஸ்திரம். பும்ஸ்துவாபகமான திருப்பரியட்டமா. பும்ஸ்துவாபகம்னா புருஷத்தன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு, காட்டக்கூடியதாக இருக்கு. எம்பெருமான் தான் புருஷோத்தமன். அந்த பீதாம்பரமானது காட்டி கொடுக்கிறது. அந்த பீதாம்பரம் யாருன்னா அதுவும் ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் தான். உபதானம் என்ன புல்கும் அணையாம் என்ன அணை தலையணைன்னு இருக்கு. அப்படியே கட்டிக்கொண்டு படுப்பது என்னெல்லாம் இருக்கிறது. அப்படி உபதானமாகவும் இருக்கிறார். வருஷாதப வாரணாதிபிகி என சென்னால் குடையாம் என்கிறபடியே மழைக்கும் ஆதபம்னா வெயில் அதற்கும் குடையாக ஆதிசேஷன் விளங்குகிறார். வருஷத்துக்கும் ஆதபத்துக்கும் சத்திரமாம். ஆதிசப்தத்தாலே இன்னும் ஆதினா எவ்வளவோ கைங்கரியங்கள் செய்கிறார். ஏதோ 4-5 சொல்லியிருக்காரு, இன்னும் எவ்வளவோ கைங்கரியங்கள் செய்கிறார். அதுக்கு அளவே இல்லை என்று காட்டுகிறார். அவ்வளோ அபினிவேசம். எல்லா கைங்கரியத்தையும் செய்ய வேணும், நாம் சர்வம் பரிசியாமின்னு தெரிவித்தாரே. அதனால் எல்லா கைங்கரியம் செய்ய வேணும் என்கிற அபினிவேசத்தாலே அதற்கு ஒரு எல்லையே இல்லாத கைங்கரியங்களை எல்லாம் செய்கிறார். ஏகதா பவதி என சகசிரதா பவதி என்று பார்த்தோமே. இப்படி பல திருமேனிகள் எடுத்துக்கொண்டு பலவிதமான கைங்கரியங்களை இவர் செய்கிறார். அதையே அருள் செய்கிறார். மேலே ஷரீரபேதைஹி என கைங்கரிய பேதமே ஷரீரபேதத்துக்கு ஹேது என்ன. எதற்காக பல திருமேனிகள் எடுக்கிறார்னா பல கைங்கரியங்கள் செய்யணும், அந்த கைங்கரியத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவெடுத்துக் கொள்ள வேணும். அதற்காக அப்படி பல திருமேனிகளை எடுத்துக்கொள்கிறார் திருவனந்தாழ்வான். தவசேஷதாங்கதைஹி என தேவரீருடைய விக்கிரகங்கள் ரட்சண ஹேதுவாக இருக்கிறார் போலே இவனுடைய விக்கிரகங்கள் சேஷத்துவத்தை அடைந்திருக்கும் என்கை என எம்பெருமான் பல திருமேனிகள் எடுக்கிறான். எதற்காகனா நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக. திருவனந்தாழ்வான் பல திருமேனிகள் எடுக்கிறார். எதற்காகனா கைங்கரியதற்காக, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக. யதோசிதம் யதா யதாகி கௌசல்யா. ஸ்ரீராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்தி தெரிவிக்கிறார். அதாவது கைகறி வரம் வாங்கிட்டா ராமன் காட்டுக்கு செல்ல வேணும் என்று. அப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறான் சக்கரவர்த்தி. எப்படி இதை கௌசல்யா இடத்துல சொல்லுவேன், அவள் எப்படியெல்லாம் இருந்தா தெரியுமா, யதாயதாகி கௌசல்யா என்ன எப்படியெல்லாம் பரிமாறினாள். அவள் வெறும் மனைவியாக மட்டும் இல்லை,
ஒரு தாசியாக, ஒரு பகினியாக, பகினி ஒன்று ஒரு சகோதரியாக இருந்தவளாம், அப்படி இருந்தாலாம், ஒரு தாயை போல இருந்தாலாம். இப்படி எல்லா விதமாகவும் ஒரு கௌசல்யை சக்கரவர்த்திக்கு பரிமாறினாள் என பார்க்கிறோம். அந்த மாதிரி இங்கே திருவனந்தாழ்வான் எல்லாமாக இருந்து கைங்கரியங்களை செய்கிறார். தத்தத் காலோச்சிதமாய் இருக்கை, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியாக திருமணி எடுத்துக்கொண்டு அந்தந்த காலத்துக்கு அந்தந்த கைங்கரியங்களை செய்கிறார் திருவனந்தாழ்வான். ஜனைஹி சேஷ இதீரிதே, ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? இவனை சேஷன்னே சொல்கிறார்கள். சேஷன்னா என்ன? கைங்கரியம் செய்பவன் அர்த்தம். சேஷன் அப்படின்னு தெரிவிக்கிறார்களாம். பேரே அதே தான் இருக்கு. யார் வேணாலும் சரி, சிறியார் பெரியார்னு பார்க்க வேணாம், எல்லாருமே ஜனைகின்னு பொதுவாக சொல்லிட்டார். அதனால எல்லா ஜனங்களும் சேஷனன்னே சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவர். இல்லை, இன்னொன்று பார்க்கலாம். சேஷத்துவம் தான் ஒரு வடிவு கொண்டார் போலே இருக்கை. இன்னும் சேஷத்துவமே வடிவு கொண்டார் போலே. நம்மாழ்வாரை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று சொல்கிறோம். கண்ணன் மீது ஆசை என்பதை வடிவு கொண்டார் போலே நம்மாழ்வார் எழுந்தொழிக்கிறார். அதை போல கைங்கரியமே வடிவு கொண்டார் போலே திருவனந்தாழ்வான் இருக்கிறார். ஜனைகிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். பெருமக்கள் உள்ளவர்னு உயர்ந்தவர்களை சொல்லலாம். இப்போ நித்திசூரிகள் அவர்களே எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், அவர்களும் திருவனந்தாழ்வானை சேஷனன்னே சொல்லுகிறார்கள். ஏன்னா சேஷன்னா என்ன? பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதயத்துவமே சுரூபம் சேஷா பரசேஷின்னு எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தி. பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதயத்துவமேவ எஸ் சுரூபம் சசேஷா. அந்த சேஷனுடைய மேன்மைக்கே காரியங்களை செய்வது, அவனுக்கு அதிசயத்தை விளைவிக்க வேணும். பரனான எம்பெருமான் அவன் தலைவனாக இருக்கான், அவனுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வேணும். ஏன்னா அப்படி செய்பவன் யாருன்னா அவன் தான் சேஷி என்கிற சேஷத்துவத்தின்படியே பாரதந்திரியம் பரே பும்சி என பாரதந்திரியம். ஏன்னா பாரதந்திரியம் என்ன அவன் இட்ட வழக்காக இருக்கக்கூடியது. அது யாரிடத்திலே காட்ட வேணும் என்னால் பரம்புருஷனான எம்பெருமான் அவனிடத்திலே காட்ட வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சேஷத்துவத்தோடும் சரி பாரதந்திரியத்தோடும் எழுந்தருளி இருக்கக்கூடியவர் திருவனந்தாழ்வான் என அவருடைய விருத்தி விசேஷங்களை 2 ஸ்லோகங்களினாலே அருளி செய்தார். அடுத்து 41வது ஸ்லோகம். ஸ்லோகத்திலே பெரிய திருவடி நாயனார் அவர் எப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறார் என்பதை அருளி செய்கிறார். இதில் வாகன துவஜாதி சர்வ விருத்திகளையும் உடையனாய், அவர் எப்படி இருக்கார்? வாகனமாக இருக்கிறார் கருடாழ்வார். அதே போல துவஜம் கொடியாக இருக்கிறார். மற்றும் பலவித கைங்கரியங்களை உடையவராகி இருக்கிறார். ஈஸ்வரனுக்கு மோம்பழம் போலே சதா விரும்பும்படி அபிமதனாய் இருக்கிற பெரிய திருவடியோட்டை சேர்த்தியை அனுபவிக்கிறார். எம்பெருமானுக்கு மோம்பழம் போலே, எலுமிச்சம்பழம். பெரியவர்கள்லாம் ரொம்ப ராஜாக்கள்லாம் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுன்னு எப்பொழுதும் மோந்து பார்த்து கொண்டு இருப்பார்களாம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு மோம்பழம் போலே மிகவும் விரும்பியவனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா அது பெரிய திருவடி நாயனார் கருடாழ்வார். அப்படிப்பட்ட பெரிய திருவடியோட்டை சேர்த்தியை அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. தாசசகா வாகனம் ஆசனம் துஜோ எஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமய உபஸ்திதம் தேன புரோகருத்மத சுதங்கிரி சம்மர்த கினாங்க சோபினா. ஸ்லோகம். தாசசகா த்ரயீமய என த்ரயீன வேதம், வேதங்களை அவயவங்களாக கொண்ட யா எந்த கருடாழ்வான், தே உனக்கு, தாசகா அடியவனும், சகா நண்பனும், வாகனம் வாகனமும், ஆசனம் சிம்மாசனமாகவும், துவஜா கொடியும், விதானம் வெயிலை போக்குவதற்கு மேல்கட்டி, அடுத்து வியஜனம் சாமரவுமாக இருக்கின்றானோ, அங்கிரி சம்மர்த கினாங்க சோபினா என உன்னுடைய திருவடிகள் நெருக்கின தழும்பை அடையாளமாக கொண்டு சோபிப்பவனான, தேன கருத்மதா அந்த கருடாழ்வானாலே, புறா உபஸ்திதம் திருமுன்பே சேவிக்கப்பட்டவனாகவும் அருள் செய்கிறார். அதாவது எவ்வளவு கைங்கரியங்களை செய்கிறார் என்பதை தொகுத்து, மேலும் எம்பெருமானுடைய திருவடிகள் நெருக்கி நெருக்கி கருடாழ்வார் மேலே அந்த தழும்பே இருக்கிறார், அதே அடையாளமாக கொண்டவராக இருக்கிறார் என இந்த விஷயங்கள். வியாக்கியானம். தாசகா தன்னுடைய வியாபாரங்கள் அடங்க ஈஸ்வரனுக்கு அதிசயத்தை விளைவிக்கும் அவையாய் இருக்கும். இப்போதான் சேஷன்னு பார்த்தோம். என்னன்னா சுவாமிக்கு அதிசயத்தை விளைவிக்க வேணும், அப்படி விளைவிப்பவராக இருக்கிறார், தாசனாக இருக்கிறார். இவர் சேதனாகவும் இருக்கிறார், அப்படி சேஷனாகவும் இருக்கிறார். அதனால தாசகா.
சகா என ஜெகத் வியாபாரங்களில் ஈஸ்வரன் தன்னோட உசாவ வேண்டும்படியான பெருமை உடையவர். பேர்பட்ட பெருமை கருடாழ்வாருக்குன்னா ஜெகத் வியாபாரம். ஏதோ இந்த பிரம்மா இருக்கிறார், அந்த பிரம்மாவை இவரை பிரம்மாவாக போட வேணும், இந்த பிரம்மாவுடைய காலம் முடிந்து விட்டது, அவரை இறக்க வேணும் அப்படின்னா இப்படி பேர்ட்ட காரியங்கள் செய்யும் பொழுது அவருக்கு யாரிடத்துல பேசலாம், பேசி காரியம் செய்யலாம்னா கருடாழ்வார் பக்கத்தில் உற்ற நண்பனாக இருக்கிறான். சன்னதிகளில் நாம் சேவிக்கலாம், எப்பொழுதும் எழுத்த மாதிரி கருடாழ்வார் எழுந்தருளிருப்பார். சில சன்னதிகளிலே அருகிலேயே எம்பெருமானுடைய அருகிலேயே கருடாழ்வார் எழுந்தருளிருப்பார். திருவள்ளரைன்னு அந்த திவ்ய தேசத்திலே நாம் காணலாம். பக்கத்திலே ஒரு பக்கம் ஆதிசேஷன், ஒரு பக்கம் கருடாழ்வார் என எம்பெருமானுக்கு துணையாக அருகிலேயே எழுந்தருளி இருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கருடாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் தேரெழுந்தல் முதலான க்ஷேத்திரங்களில் பார்க்கலாம். மூலஸ்தானத்திலே எம்பெருமானுக்கு அருகிலேயே கருடாழ்வார் பெரிய திருவடி நாயனார் எழுந்தருளிருப்பார். அப்படி சக்காவாக உற்ற தோழனாக இருந்து கொண்டு இப்படி ஆலோசிக்கலாமா, எம்பெருமானே ஆலோசிக்கிறானா, அப்படிப்பட்ட பெருமையை உடையவர். ஜெகத் வியாபாரங்களில் ஈஸ்வரன் தன்னோடு உசாவ வேண்டும்படியான பெருமையை உடையவன். வாகனம் ஆசிரிதருடைய ஆபத்துக்களிலே ஈஸ்வரனை கொடு வந்து சேர்க்குமவனாய் இருக்கை. ரொம்ப ஆபத்து காலத்துலலாம் ஈஸ்வரனை யாரு பக்கத்துல கொண்டு வரா அப்படின்னா கருடாழ்வார். ஏதோ ஆபத்து ஒரு சேதனுக்கு ஏற்பட்டிருக்குன்னா எம்பெருமான் வேகமாக வர வேணும், இதுல கருடாருடனாக வருகிறான், வந்து அனுகிரகத்தை செய்கிறான். அதனால் ஆசிரியர் இருக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமானை வந்து சேர்ப்பிப்பவனாக கருடாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து ஆசனம். ஒரு காரியம் இல்லாத போது சிம்மாசனஸ்தனா இருந்தாலோ பாதி தன் மேன்மைக்கு சதிருஷம் என்னும்படி சிம்மாசனமாக இருக்கை. சரி, வேற எந்த காரியமும் இல்லை அப்படின்னா சிம்மாசனமாக இருந்து விடுவார். பெருமான் அவர் மேலே அமர்ந்து இருக்கிறார். கருட வாகனத்திலே செல்ல வேணும்னு மட்டும் இல்லையா, சாதாரணமாக கருட வாகனத்திலே பெருமான் அமர்ந்திருக்கலாம். அப்படி சிம்மாசனம் போலே எழுந்தொள்ளி இருக்கிறார் திருவனந்தாழ்வார். இவர் கருடாழ்வார். துவஜகா என ஈஸ்வரன் கிட்டுகுவதற்கு முன்னே எழுந்தருளி நின்னான் என்று ஆசிரியதற்கு பிரீத்திகேதுவான கொடியானவன். எம்பெருமானுக்கு கொடி என்னன்னா கருடக்கொடி, கருட புட்கொடி என நம்மாழ்வார் அருளி செய்கிறார். நாகப்பகை என அருளி செய்கிறார் பெரியாழ்வார். இப்படி கருடனையே கொடியாக உடையவன் எம்பெருமான். இவர் எம்பெருமான் கொடியாக கொண்டிருக்கிறான். அதனால எம்பெருமானுடைய சன்னதி எங்கேயாவது தென்பட்டால் உடனே முதல்ல அந்த கொடியானது கருட கொடியானது சேவை சாதிக்கிறது. இதை பார்த்த உடனே அடியார்களுக்கெல்லாம் ஆசுவாசம் ஏற்படுகிறது. ஆஹா, எம்பெருமானுடைய சன்னதிக்கு நெருங்கி விட்டோம் என்று. தூரத்திலிருந்தே எம்பெருமானுடைய சன்னதி இங்கே இருக்கிறது என்று காட்டும்படியாக இந்த கொடியானது இருக்கிறது. இது பொதுவாக அந்த காலத்திலே யாத்ரீகர்களுக்காக தண்ணீர் பந்தல் வைப்பார்கள். இப்போ எல்லா இடத்திலும் தண்ணீர் கிடைக்கிறது, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ தண்ணீர் பந்தல் இருக்குங்கிறதுக்கு அடையாளமா அங்கே ஒரு கொடியை நாட்டி வைப்பார்களாம். இதை அம்பரமே தண்ணீரே சோரே வியாக்கியானத்திலே கூட காட்டப்படுகிறது. கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள் என்கிற இடத்திலும் இப்படி கொடியானது தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இவர்களை காட்டி கொடுக்கிறது என்ன. அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் என்ன காட்டி கொடுப்பது எதுன்னா அந்த கருடக்கொடி தான். அவனுடைய ரட்சகத்துவத்துக்கு ஹேதுவானவன் என்னுமாம். பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் என்னும். எம்பெருமான் ஒரு கார்முகிலாக இருக்கான். கருடாழ்வார் ஒரு தங்க மலையாக இருக்கார், பொன்மலை. அது மேலே ஒரு கார் மேகம் படிந்தார் போல அந்த சேர்த்தி அழகு மிகவும் ஆகர்ஷகமாக இருக்கிறது. கனககிரி மேல் கரிய முகில் போல் வினதை சிறுவன் மேற்கொண்டு தனுவிடும் பொழுது சீரார் அரங்கன் என்ன அரங்கன் இப்படி எழுந்தொள்கிறான். எப்படி எழுந்தொள்கிறான்? கனககிரியாக இருக்கக்கூடியவர் கருடன், அவர் மேலே எம்பெருமான் கரிய முகிலாக இருக்கிறான். வினதை சிறுவன் மேற்கொண்டு தனுவிடும் பொழுது எம்பெருமானாருக்காக வாராயன் முன்னேன்னு மணவாள மாமிகளும் ஆர்த்தி பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார். உள்ளூர் கொடியான் என்னும் உண்டான பிரசித்தியை சொல்கிறது. விதானம் என விதானம் மேல்கட்டியாக இருக்கிறார். வினதை சிறுவன் சிறகன்னும் மேலாப்பின் கீழ் வருவான் என அருள் செய்கிறாள் நைச்சியர். ஆக விதானமாக எம்பெருமானுக்கு விதானமாக யார் இருக்கிறார்னா கருடாழ்வான் இருக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரன் மழை பொழிகிறான். பிறகு எம்பெருமான் கோவர்தன மலையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் அனைவரையும் காத்தவுடனே இந்திரனுக்கு விஷயம் புரிகிறது.
எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது ஒரு கருட பக்ஷி மேலே இருக்கிறது, யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கு. அந்த சிறகு ஆனது அந்த எம்பெருமானுக்கு வெயில் படாதவாறு நிழலை கொடுக்கிறது. இதை இந்திரன் பார்க்கிறான். பார்த்த உடனே இது எம்பெருமான் என்று அறிந்து கொள்கிறான். ஆக வினதை சிறுவன் சிறகு, அதற்கு கீழே வளரக்கூடிய தத்துவமாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அடுத்து வியஜனம். வியஜனம்னா விசிறி. தன்னை மேற்கொண்டு போகும்போது சாமரங்கள் போலே சிறுச்சிறகால் ஆஸ்வாசகனாய் இருக்கை. இன்னும் 2 பக்கமும் சிறகு, அதை அப்படி அடித்து பறக்கும் பொழுது எம்பெருமானுக்கு நன்றாக காத்து வருகிறது. ஒரு விசிறி போலே சாமரம் போலே இப்படி பரிமாறுகிறான். திரையீமயா என வேதமயனாக இருக்கக்கூடியவன் கருடன். திரிவர்த்தே சிரஹா காயந்தம் சக்ஷு என வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தை உடலாக கொண்டவன், அவயவங்களாக கொண்டவன். திரையீமயா என மயட்டுங்கிற பிரத்தியம் அது அதிகமாக இருக்கிறது, பிராச்சுரியத்தையும் தெரிவிக்கும். அதே போல அவயவம் என்கிற அர்த்தத்திலையும் வரும். இங்கே அவயவம் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. இவன் வேத சரீரன். எம்பெருமான் வேத பிரதிபாத்தியன். எம்பெருமான் வேதத்தாலே சொல்லப்படுபவன். அந்த வேதத்தையே சரீரமாக கொண்டவன் இங்கு கருத்மானான பெரிய திருவடி நாயனார். தேன கருத்மதா புரஹா உபஸ்திதம் என சர்வேஸ்வரன் தன்னை பிரகாசிப்பிக்கும் நிலைக்கண்ணாடி போலேயும் ஓம்பழம் போலையும் திருமுன்பே சர்வதா சந்நிகிதனாய் உள்ளவன். எப்பொழுதும் எம்பெருமான் முன்னாடி இருக்கான். ஒரு நிலை கண்ணாடி போலே. ரொம்ப ராஜாக்கள் எல்லாம் எழுந்த உடனே கண்ணாடி பார்க்கணும். அதுக்காக அவர்கள் எங்க சயனித்திருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே ஒரு பெரிய நிலை கண்ணாடி வைத்து விடுவார்கள். ஏந்த உடனே அதை அப்படியே பார்க்கணும் என்று. இது மங்களார்த்தமாக என்று சொல்லப்படுகிறது. அப்படி எம்பெருமானுக்கு எது கண்ணாடினா, எம்பெருமானுக்கு கண்ணாடியாக இருக்கக்கூடியவர் கருடாழ்வார் தான். எப்பொழுதும் எம்பெருமான் முன்னாடி எழுந்தொள்ளியிருக்கார். இதே விவரித்து அருளி செய்கிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ருதிமயம் அதிஹருஷ பிரஸ்ரய ஸ்மேரணேத்திரம் மணிமுக்குரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹா என்று. மணிமுக்குரம் என்று ரத்ன கண்ணாடி போல இருக்கிறார். இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹா என்று. அவர் ஸ்ருதிமயமாக இருக்கிறார். இப்போ வேதமயா என்று பார்த்தோம். திரைமயா என்று. ஸ்ருதிமயம் அதி ஹருஷ ரொம்ப சந்தோஷம் இருக்கு. பிரஸ்ரய ஸ்மேரணேத்திரம் என்று வணக்கம். இதெல்லாம் கண்கள் விகசித்து இருக்கு. இப்படிப்பட்ட கண்களை உடையவர். மணிமுக்கரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னஹா என ஒரு நிலைக்கண்ணாடி போல எம்பெருமான் முன்னாடி எழுந்தருளி இருக்கக்கூடியவர். ஸ்வகுண மகிமதரிஷி மோததே என சேஷசாயியாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய குணங்களையே இந்த கண்ணாடியிலே பார்க்கிறானா. அப்படின்னா அந்த குணங்கள் அப்படியே கருடாழ்வான்ட்டு இருக்கு. தன்னுடைய குணங்களை கருடாழ்வானத்தை காணும்படியாக இப்படி நிலைக்கண்ணாடி போலே எழுந்தருளி இருக்கிறார் கருடாழ்வான். இந்த கருடாழ்வானிடத்திலே தன்னுடைய குணங்களை எல்லாம் காண்கிறான் எம்பெருமான். அதனாலே சந்தோஷப்படுகிறான். இங்கே ஸ்ரீ பராசர பட்டருடைய அனுபவம். அதை போல முன்னாடி நிலைக்கண்ணாடி போல எழுந்துள்ளிருக்கிறான். ஓம்பழம் போலையும் திருமுன்பே சர்வதா சந்நிகிதனாய் உள்ளவன். துதங்கிரி சம்மர்த்த கினாங்க சோபினா இன்னும் தன்னை மேற்கொண்டால் திருவடிகளாலே நெருக்கின தழும்பு தனக்கு போக சின்னமாகையாலே அத்தாலே விளங்கான் இன்னவன். எப்பொழுதும் எம்பெருமான் கருடன் மேலே எழுந்தருளி வருகிறார். திருவடிகளாலே நெருக்குண்டு அந்த தழும்பானது பெரிய திருவடியினுடைய திருமேனியிலே தெரிகிறது. அதையே தனக்கு அடையாளமாக உடையவன். எம்பெருமானுக்கு தழும்பிருந்த சார்கனான் தோய்ந்தவா மங்கைன்னு பல தழும்புகள் திருமேனியிலே இருக்கின்றன என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதை போல கருடாழ்வானுக்கு தழும்பு அது கைங்கரியத்தை காட்டுவதாக இருக்கு. அவருக்கு அடையாளமாகவே இருக்கிறது. ஈஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபம் லட்சணமானார் போலே இவனுக்கும் அது தாசிய சின்னமாக இருக்கும். எம்பெருமானுக்கு ஸ்ரீ கௌஸ்துபம் அது அடையாளமாக இருக்கு, லட்சணமாக இருக்கு. அப்போல இவருக்கு எது அடையாளம் என்னால் அந்த தழும்பு எம்பெருமான் திருவடிகளாலே நெருக்கின அந்த தழும்பு இருக்கே அதனையே லட்சணமாக உடையவர் என இந்த ஸ்லோகத்திலே பெரிய திருவடி நாயனாருடைய கைங்கரியத்தை விருத்தி விசேஷங்களை அருள் செய்தார். 5 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 37வது ஸ்லோகத்திலும் 38வது ஸ்லோகத்திலும் பிராட்டியை பற்றி அருளி செய்து அதிலேயும் பிராட்டியுடைய மேன்மை என்ன, அவள் எம்பெருமான் அவள் திறத்திலே இருக்க கொண்ட காதல் என்ன, இதை 37வது ஸ்லோகத்திலும் அடுத்து 38வது ஸ்லோகத்தாலே இந்த பிராட்டியினுடைய வேறு 2 அதாவது எம்பெருமான் விஸ்வரூபம் கொண்டு அனுபவித்தாலும் அனுபவிக்க முடியாத போக்கியதை பிராட்டி இடத்திலே இருக்கிறது என்னும், எம்பெருமானுக்காகவே பிராட்டி இருக்கிறாள் என்னும் இந்த அர்த்தங்கள் காட்டப்பட்டன. அடுத்து 39, 40 ஆகிய 2 ஸ்லோகங்களாலே திருவனந்தாழ்வான் எவ்வாறெல்லாம் கைங்கரியம் செய்கிறார் என்பதை தெரிவித்தார். அடுத்து 41வது ஸ்லோகத்தாலே பெரிய திருவடி நாயனார் அவர் செய்யக்கூடிய கைங்கரியங்களை தெரிவித்தார். அடுத்து 42 ஸ்லோகத்தாலே விஸ்வக்ஷேனர் சேனாபதி ஆழ்வான்
அவர் எவ்வாறு கைங்கரியங்கள் செய்கிறார் என்னும், மேலும் அடுத்த ஸ்லோகத்தாலே நித்தியசூரிகள் எவ்வாறு கைங்கரியம் செய்கிறார்கள் என்னும் செய்து அருளி செய்து, பிறகு அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் உகப்பிக்க வேணும் என்று அருளி செய்கிறார் ஆளவந்தார். ஆக முக்கியமான அர்த்தங்கள், சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற கிரந்தத்தின் ரத்னத்தின் மூலமாக நமக்கெல்லாம் அனுகிரகித்திருக்கிறார். விஷயங்களை ஏதோ அடியனுக்கு அறிந்த வகையிலே சில விஷயங்கள் விண்ணப்பம் பண்ணினேன். எவ்வளவோ தவறுகள் இருக்கும், அதை பெரியோர்கள் மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஸ்ரீ ஜிஆர் சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியன் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.